ஹாய் டியர். டுடே நம்ம டியூப் பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டேன் அண்ட் கண்ணு முடிக்கவங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வீட்டில் வந்துட்டு அம்மா காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவீங்களா? அப்போ அம்மாவும் ஏய் என்ன மறந்துட்டியா, நான் தான் 1 வீக் லீவ் சொல்லிட்டு வாடின்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன காலையில் கிளம்புற, இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. மா நீ ஊருக்கு போகிறனா நீ போயிட்டு வா, என்னையே சேர்த்து போகணுன்னு சொல்கிற, எனக்கு வேலைக்குப்பா, நான் படிக்கிற பொண்ணு, நான் நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாயிட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வானத்தை பார்த்து பேச, அப்போ உங்களோட அம்மா அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே அவங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரி உங்களோட ஃபேஸை அவங்க கிட்ட கொண்டு போவாங்க. தட் மீன்ஸ் திருப்புவாங்க. ஓகேவா? நீங்கள் மேலே பார்த்துருக்கிறது கீழே அவங்கள பார்க்க வச்சுட்டு எவ்வளோ மார்க் எடுத்த அப்படின்னு கேட்க ஒரே கேள்வி தான். நீங்கள் சரிம்மா என்னால் கிளம்புறோம், ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிட்டா, இல்லை அங்கே போய் ட்ரெஸ் எடுத்து போமா, இல்லை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. உங்களோட அம்மாவும் படிக்கிற லட்சணத்துக்கு நல்லா படிக்கிற பொண்ணுன்னு வாய் குசாமல் பேசுது பே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. நீங்களும் சை இப்போ ஒரு நாளாவது நம்ம கொஞ்சம் சீன் போடலாம் படிக்கிற மாதிரி நினச்சா விட்றாங்களா பாரு, அதுக்குள்ளே நோஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முனக்கிட்டே போயிட்டுக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் நாடி சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை, நான் என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டுருக்கேன், எனக்குள்ளே நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்களோட அந்த ட்ராலி பேக் இருக்குள்ளே குட்டியாக ஒன்று. ஸோ 1 வீக் தானே சொன்னாங்க, அதனால் நீங்களும் வந்துட்டு சரி ஓகே ஒரு வாரத்துக்குன்னா 7 நாள் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 18 ட்ரெஸ்ஸு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறீங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அப்படி பார்த்தாலும் 14 தான் ஆகும். மிச்ச நாள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஒரு அட்வான்ஸாக எதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு 18 செட்டு நீங்கள் வந்துட்டு அந்த குட்டி ட்ராலி இருக்கும்ல அதில் போட்டு நப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அம்மா வந்துட்டு ஒரு 2 சாரீ மட்டும் கொண்டு வந்து இந்தா இதையும் உன்னோட பேக்லேயே போட்டு வை அப்படிங்கிறாங்க. என்னோடய பேக்கில் இடம் இல்லை, மணாலி தனியாக ஒரு பேக் எடுத்துக்கோ, இதில் என் ட்ரெஸ்ஸே பற்ற மாட்டேங்குது, நீ அப்பாவை தனியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்பா எங்கடி வராரு, நம்ம 2 பேர் தான் போகிறோம், அப்பா ஒரு வாரம் அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தா அத்தை மாமாவை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சாரீ உங்கள் கையிலே கொடுத்துட்டு எப்படியாவது நல்லா திணிச்சு வச்சிருேன்னா, எனக்கு உன்னோட அத்தையோட சாரீ நான் கட்டிப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் 2 சாரீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போக, அத்தை ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருந்தா கூட நம்மளும் இதே மாதிரி போகலாம், அது பெற்று வச்சுக்கிறது பையன், அவன் சட்டைவை தூக்கி போட்டு தெரிய முடியும், போட்டுக்கலாம் தான், கேட்டாலும் கொடுக்க மாட்டான் சரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணி அந்த ஜிப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க. இப்போது அம்மா வந்துட்டு வயன் கீழே வா கேப் வந்துச்சு பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவ்வளோ தூரம் கேப்லேயே இப்போ போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈன்ட்டு அப்படியே சிரிச்சிட்டு கேட்க, நினப்பு தான் பொழப்புக்கு எடுக்குதான், அவ்வளோ தூரத்துக்கு வாடகை உங்கள் அப்பா நான் கொடுக்கறது, ஒழுங்கா வா நம்ம அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயின்லையா, சரி எப்படி ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்கும், நம்ம நல்லா ஜாலியாக ஏசியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு காரில் ஏறிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்க, அப்பா ஊருக்கு கிளம்பிட்டோம், நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டு நீங்கள் 2 பேர் கிளம்புறீங்க. ஸோ கேப் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விடுது. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு தூரம் கொஞ்சம் தூரம் நடக்கணும்ல, அப்படியே நடந்து போயிட்டுருக்குறீங்க. ஸோ இந்த சீரிங்க அப்படியே கட் ஆகுது. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான வில்லேஜ். ஓகேவா? ஸோ ரொம்ப டீப்பான வில்லேஜ் எல்லாம் கிடையாது, க்யூட்டாக, தட் மீன்ஸ் எப்படின்னா ரொம்ப வில்லேஜில் ரொம்ப டவுன் இல்லாத மாதிரி ஒரு மிடில். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வில்லேஜ். அங்கே சுற்றியும் பச்சை பசேன்னு நிறையா வயல்வெளி, நிறையா மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வாய்க்கால் அப்புறம் ஆறு இப்படி எல்லாமே வந்துட்டு அந்த ஊரில் இருக்குது. ஸோ ரொம்ப அப்படியே ரொம்ப நேச்சராக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க வீடு எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த காங்கிரீட் போட்டு கட்டியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் எல்லா வீடும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் மேலேயும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு இது போர்ஷன் கட்டியிருப்பாங்க, அதை வந்துட்டு ஓடு மாதிரி ஓடு இருக்கும்ல, ஸோ ஓடு போட்டு தான் கட்டியிருப்பாங்க. கீழே காங்கிரீட்டு, அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு செப்பரேட் ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஓட்டில் கவர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு காங்கிரீட் போட்டிருக்க மாட்டாங்க, அது ஓட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் எல்லாமே பார்க்கறதுக்கு ஈவனாக ஒரே மாதிரி, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே மேலே வீடு இருக்கும், அது ஓட்டில் தான் இருக்கும். அதில் ஒன்று தான் டேவோட வீடு. ஸோ இப்போ அங்கே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அம்மா தான் டேன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வருவாரா, இந்த லுங்கி வெஸ்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லுங்கி வெஸ்டி அதை அப்படியே ஒரு மாதிரி மடித்து கட்டிக்கிட்டு ஒரு பனியன் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ஒயிட் கலர் பனியனுக்குள்ளே அதான் போட்டிருக்காரு, லுங்கி வெஸ்டி இருக்குது. அப்படியே அதை வந்துட்டு மடித்து கட்டிக்கிட்டே உள்ளே இருந்து வெளியே வருவார். அப்போ அவரோட அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா வேலை இருந்துச்சு என்ன
அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அந்த ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்கிற, அது ஒரு வேலையா அப்படின்னு கேட்க, சரி சொல்லு என்ன, எனக்கு ஃபோனில் தான் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரா. ஏன்னா ஒன்று, போயிட்டு மாட்டுக்கெல்லாம் தீனி போடுறா, எல்லாம் சும்மா பசியோட கிடக்குதுல்ல அப்படிங்க. ஆட அது நீ போட மாட்டியாம்மா அப்படிம்பாரு. சரிடா சரி, நான் போயிட்டு ஆடு மாடுக்கு தண்ணி காட்டி தீனியெல்லாம் போடுறேன், நீ போயிட்டு சமையல் ரூமில் சோறாக்கு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த பக்கம் வெளியே போக பார்க்க, டக்குன்னு அவரோட கை, அதாவது அவர் அம்மாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த கிச்சன்லேயே கொண்டு போய் நிற்க வச்சுட்டு, ஏம்மா தெய்வமே, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறீங்க, நீங்கள் அழகாக சாப்பாடு செய்யுங்க, நான் போயிட்டு அந்த மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டு தண்ணி காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. ஸோ அவரோட வேட்டி வேறு ஒரு மாதிரி வலிக்கு போயிட்டே இருக்கும், அதை கட்டிகிட்டே அவர் வெளியே வருவார். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடில் தள்ளி இந்த மாட்டு கொட்டைகள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இவர் போயிட்டு இருக்கவும் மாடு சும்மா மேன் கத்திக்கிட்டே இருக்குது. இவரும் கத்தி தொலையாதீங்க, சும்மா நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு தீனி வாங்கி போடுறதுக்குள்ளேயே நான் பண்ணைய தீனிக்கு வந்துடும் போல், இத்தனை தீனி போடுறனே, பால் 1 லிட்டர் சேர்த்து கறக்குறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா மாட்டுக்கெல்லாம் தீனி எடுத்து போட்டுட்ருக்காரு. ஸோ இவர் தீனி போட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த பக்கம் நிற்கிற ஒரு மாடு வேற இவரோட மூஞ்சிலே வந்துட்டு வாழை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இவருக்கு டென்ஷன் ஆகுது. சை, இந்நேரம் நான் ஏசி ஆஃபீஸில் உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிட்டு வேலை பண்ண வேண்டியது, அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தா இங்கே இந்த மாடு மேய்க்கவும் வயக்காட்டிலையும் விட்டுட்டாங்க, எல்லாம் என் அம்மாவை சொல்லணும், சை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆகுது. பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு நிறைய படிச்சிருப்பார், ஸோ அவருக்கு நல்ல வேலையும் கிடச்சிருக்கும். ஆனால் ஒரே பிள்ளையாக போயிட்டான், அவனை வெளியெல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு அம்மா ஓன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கிட்டத்தட்ட அவர் ஒரு 3-4 வருஷமாக காலேஜ் முடிச்சுமே வீட்டிலே வச்சுருக்காங்க. வெளியெல்லாம் வேலைக்கு போத்தவில்லை, அவங்க காடு தோட்டம் அதை பார்த்துக்கிட்டே அவருக்கு நேரம் சரியாக போயிடும். சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கா. இப்படியே இந்த சீனுங்க கட் பண்ணிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் தான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. கரெக்டாக ட்ரெயினும் வரவும் அம்மா வந்துட்டு வாடி போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் அம்மா அந்த கம்பார்ட்மெண்ட் கிடையாதுமா, அது பாரு செகண்ட் கிளாஸு, நம்ம ஏசி கோச் அந்த பக்கம் இருக்குது, வா, ஏன் கரெக்டாக தெரியலையா நம்பர் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் எருமை, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு உனக்கு ஏசி கோச் வேறு வேணுமா, வா, உனக்கெல்லாம் செகண்ட் கிளாஸ் புக் பண்ணதே பெரிய விஷயம், மரியாதை வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா இப்போ ஏசி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே போக, ஆமாம் உன் மூஞ்சிக்கு ஏசி வேறு கேட்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது பார்த்திங்கன்னா காலைல ஒரு 10 o'clock இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் போயிட்டு அந்த செகண்ட் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, ஏசி கிடையாது, பட் ஓரளவுக்கு சீட்டு படுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படியே தான் நீங்களும் வந்துட்டு உங்கள் ஊர்லேருந்து இங்கே டேவோட ஊருக்கு வந்துட்டுருக்குறீங்க. அதாவது அந்த ஊரில் ஒரு கோயில் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுக்காக திருவிழாக்காக வந்துட்டுருக்குறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா தான் ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துருப்பாங்க. நீங்களும் ஏமா மூஞ்சி பிடிச்சி உட்காந்துருக்கா, ஊருக்கு போகிறோங்கிற ஒரு ஜாலியே இல்லை உனக்கு அப்படின்னு கேட்பீங்களா. ஏய் போடி, நான் இந்த வாரம் எங்கள் வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஃபெஸ்டிவல் இருக்குதுன்னு அவங்க ஃபோன் பண்ணங்காட்டிக்கு உங்களோட அப்பா இங்கே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மா அது என்னம்மா, உனக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறனா மட்டும் ஈன்னு சிரிச்சிட்டே போவ, இதுவே அத்தை மாமா வீட்டுக்கெல்லாம் வரணுன்னா ஒரு மாதிரி மூஞ்சி உரன்னு வச்சுட்டே வந்துட்டுருக்குற, இதுதான் உன் பிரச்சனையா, இங்கேயும் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாங்க, அங்கே போனால் கூட நீ எல்லா வேலையும் செய்யணும், உனக்கு வேலை மேலே வேலை வச்சுட்டே இருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன், ஆனால் இங்கே போனால் உன்னை தாங்குன்னு தாங்குறாங்க, அப்படியே உனக்கு எங்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என்ன இருந்தாலும் அங்கே போனால் அது என் வீடு, இங்கே போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இப்படி தான் சொல்லுவேன், அப்புறம் போனதுக்கப்புறம் என்னை கண்டுக்காமல் அவங்க கூட சுற்றிட்டுருப்பேன், உன்னோட வேலையை நான் எத்தனை நாள் பார்த்துருக்கேன், சரியான ஃப்ராடுமா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ட்ரெயினில் அப்படியே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேவோட வீட்டில் அவரோட அம்மா தான் டே அப்படின்னு சொல்லி கூப்பிட, இப்போ என்ன ஆட்டுக்கு தண்ணி கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைடா, போயிட்டு வைன் வீட்டிலலாம் வராங்க, அதாவது உன்னோட அத்தையும் வைனும் வருவாங்க, அவங்களோட பற்றி கூட்டிகிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் வரவங்களுக்கு இங்கே வர தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் அங்கே வரைக்கும் ட்ரெயினில் தானே வருவாங்க, அதுக்கு மேலே நீ போய் கூட்டிகிட்டு வந்தால் என்ன, போயிட்டு கூட்டிகிட்டு வா, சும்மா இது கேள்வி கேட்டிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா டேவை வந்துட்டு அனுப்பி வைக்க, அவரும் பார்த்தீங்க அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அந்த ராயல் என்ஃபீல்டு இருக்குள்ள டுபுன்னு வரும்ல புல்லட்டு, அது ஸோ அந்த பைக் தான், அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. அப்போது இவர் கிளம்பிட்டார் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் தான் அவரோட அம்மா வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா பைக்கை காணோம், கார் நிற்கிது, ஒரு ஜீப் மாதிரி வச்சுருப்பாங்க, ஸோ அது நிற்குது. அட பைத்தியக்காரா, இந்த பையன் என்ன
ஜீப் போட்டு போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பான் போல். அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படி அவன் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வருவான்? லூசு பையன் சொன்னால் ஏதாவது கேட்குதா இல்லையா, காதுலேயே போட்டுக்காமல் போயிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு ரயில் வரத்துக்காக. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ட்ரெயின்லாம் வந்து நின்னதுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இறங்கி வரீங்க. இறங்கி வந்ததுமே உங்களால் அங்கே வந்துட்டு இருக்கவே முடியல. ஏன்னா உங்களோட பக்கத்தில் இருந்தவங்க வந்துட்டு நல்லா வாமிட் எடுத்துகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ உங்களால் எப்படா இறங்கி போவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சுத்தமாக முடியவே இல்லை. அதனால் ட்ரெயின் நின்னதுமே ஜங்கலை குதிச்சு கீழே இறங்கி ஓடி வந்துடுவீங்க. ஸோ ஓடி வந்து அப்படியே முன்னாடி அந்த இடத்துல உட்காரத்துக்கு இடம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உட்காந்துருக்க. இப்போ அதுக்கப்புறம் தான் அம்மா வந்துட்டு வராங்க. அப்படி அம்மா வரும்போது பார்த்தீங்கன்னா டேவும் அந்த அந்த பெட்டியெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பாரா. ஸோ உங்களை பார்க்கல, அவர் அந்த பெட்டி தான் பார்த்துட்ருக்காரு வராங்களோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக உங்களோட அம்மா இறங்கி வர, அத்தை எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா. அடடா டே எப்படா இருக்கா வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வரும்போது கையில் அந்த ட்ராலி அப்புறம் பேக் ஒரு தோலில் மாட்டிட்டு இன்னொரு பை வேறு எதுவும் கையில் கட்டப்பை மாதிரி பிடிச்சிட்டு வராங்க. ஸோ டே ஓடி வந்துட்டு என்னத்தை எத்தனை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க அவங்க அப்படின்னு கேட்க, அந்த எருமை மாடு தான் பாரு அங்கே பாரு எப்படி போய் உட்காந்துட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் நானே சமைக்கணும். தம்மா துண்டு இருக்கிறப்ப இருந்து இத்தா பெருசு வளர்ந்துட்டா, இன்னுமே இவளுக்கு நான் வேலை பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ டேவு சிரிச்சுட்டே கொடுங்க பேக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கையும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பை இருக்கும்ல, ஸோ கட்டுப்பை அதை வாங்குவார். இல்லைப்பா வேணாம், இதை நான் கொண்டு வரேன், நீ வயசு பை இதெல்லாம் எது கொண்டு வரேன், இந்த வேணாம் இதை கொண்டு வான்னு சொல்லிட்டு உங்களோட இந்த ட்ராலி இருக்குல்ல அதை கொடுக்க அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிப்பார். இப்போ உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு அப்படியே உங்களோட அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க டேவா. அவரும் எந்திரி கிளம்பு போகலாம் அப்படிம்பாரா. ஆ கிளம்பு போகலாமா, எனக்கு வாமிட் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிம்பீங்களா. எனக்கு நிறைய வேலை இருக்குது வா அப்படிங்கிறாரு. என்னவா வந்து வராதே மூஞ்ச காட்டுறான். சரி இதுக்கு தான் இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என் தலையெழுத்து வருஷம் வருஷம் இங்கே வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே எந்திரிப்பீங்க. ஸோ எந்திரிச்சு அப்படியே நீங்கள் வர உங்களோட அம்மா அப்படியே அந்த கட்டை போய் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், ட்ரெயின் வந்தங்காட்டிக்கு எல்லாம் ஏறுறதுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஓடி வந்து உங்களோட அம்மா கையில் பேக் இடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அம்மாவுக்கு கை வலி எடுத்துருச்சு. இப்போ அவங்களால அந்த பேக்கையும் தூக்க முடியல. அதனால டே வந்துட்டு கொடுங்கத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. நீ சும்மா இருடா, எல்லாத்தையும் நீ தூக்கிட்டு வருவியா, எருமை இந்தா இதை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கட்டப்பை உங்கள் கையில் கொடுக்க, நீங்கள் நானா இதை தூக்கிட்டு வரணுமா இவ்வளோ பேர் முன்னாடியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் கட்டப்பையில் தூக்கிட்டு வந்து அசிங்கமாக இருக்குதோ, கௌரவ குறைச்சலாக இருக்குதோ அப்படின்னு அம்மா கத்த. அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் நானே வேணால் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் உங்களோட அம்மா வலுக்கட்டாயமாக உங்கள் கையில் கொடுத்துற. நீங்கள் அந்த கட்டப்பை தூக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டே வரீங்க. டேவும் நோட் பண்ணுறாரு. உங்களுக்கு என்னென்னா அது எதுவும் கௌரவ குறைச்சல் மாதிரி இந்த கட்டப்பை தூக்குறது, எல்லோரும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே வரவும் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு டே இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாரா. ஆ ஆ இரு, நீ எதுக்கு என்னோட ட்ராலி தூக்கிட்டு வர, கொடு அது என்னோடது அப்படிங்கிறீங்க. நீ தான் ஆல்ரெடி ஒரு பை தூக்கிட்டு வரல, பரவாயில்ல நான் இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படிம்பாரு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஏன் திங்ஸு, நீ ஒன்றும் தொட தேவையில்லை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராலி பிடுங்கிப்பீங்க. அந்த ட்ராலி பிடுங்குனதுமே சரி அந்த பையாவது கொடுன்னு சொல்லிட்டு கேட்பாரா. நீங்கள் ஆக்சுவலாக அதை பிடுங்குனதே அதுக்கு தான். இப்போ அந்த பையை கொடுக்கறதுக்கு சிரிச்சுட்டே கொண்டு போயிட்டு அவர் கையில் நீட்ட உங்களோட அம்மா, டேய் நீ கம்முன்னு போடா, அந்த பேக் ஆல்ரெடி வெயிட்டாக இருக்குது, அவள் தூக்கிட்டு வரட்டும், அவள் ட்ராலியில் சும்மா வெறும் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது, இந்த பையில வெயிட் இல்லை, அவள் அதே தூக்கிட்டு வரட்டும், நீ இந்த பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாசா அப்படின்னு சொல்லிடுற. டேஸ்க்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, அது அவருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா வானா அவ்வளோ தூக்கிட்டு வரட்டுன்னு சொல்லிட்டாங்களா, அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு பக்கம் ட்ராலி இழுத்துட்டு ஒரு பக்கம் கட்டப்பை அசிங்கமாக இருக்குது உங்களுக்கு. கம்முனே வந்திருக்கலாம் வெறும் கட்டப்பையோட, இப்போ கட்டப்பை ஒன்று ட்ராலி ஒன்றுன்ட்டு வர. ஐயோ என்னடா காம்பினேஷன் இது, நான் நல்லா ஸ்டைலாக சிட்டியில் வளர்ந்த பொண்ணு, என்னை கூப்பிட்டு வந்து இங்கே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே வருவீங்க. ஸோ ஒரு இடத்துல போய்ட்டு உங்களை நிற்க வச்சுட்டு டேவும் போயிட்டு நான் பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாரு. எது பைக்கா, பைக்கில் எப்படி இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்ருக்க. அவர் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மாவே கேட்குறாங்க, ஏண்டா இதில் எப்படா இத்தனை பேர் போகிறது, பேசாமல் நான் ஏதாவது ஆட்டோ இது பிடிச்சி வந்துட்டா நீ இவளை கூப்பிட்டு போயிடுறியா அப்படிங்க. அதெல்லாம் வேணாத்த இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரா. இங்கே பாரு 3 பேக் இருக்குது,
எப்படி நாங்கள் உட்கார்றது, எங்கே உட்கார்றது, எப்படி நீ ஓட்டிகிட்டு போவ அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஓட்டிக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா வண்டியை நிறுத்திட்டு உங்கள் ட்ராலியை வந்துட்டு அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு ஒரு இது மாதிரி வச்சு அப்படியே மாட்டி விட்டுருவார். வண்டியில் அந்த ட்ராலி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மாட்டி விட்டுறாரு. அதை அப்படியே சைடில் இழுத்துட்டு வர மாதிரி. நீங்கள் ஐயோயோ என் ட்ராலி 7,000 எதுக்குடா இதில் மாட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்களோட அம்மா அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு நான் கிள்ளுறாங்க. நீங்கள் ஏமா கிள்ளுற ஏமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்போ அவங்களும் என்னென்னு கூப்பிட்டாவன என்னென்னு கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்களா? மாமான்னு கூப்பிடு, மரியாதை தெரியாதா உனக்கு? சும்மா பேத்திக்குவா, சும்மா நான் அங்கே வாழ்ந்தேன் எங்கே வாழ்ந்தேன் சிட்டி அப்படி இப்படின்னு. எங்கே போச்சு மேனஸில் பெரியவங்களை எப்படி கூப்பிடணுன்னு அப்படிங்க. அவனுக்கு கிளவன் ஆகிட்டான், இப்படி கூப்பிட சொல்கிறீங்க அப்படிங்களா? அவன் வேணுன்னா பல்ல கழட்டிட்டு வந்து திட்டுறாங்க. சரி மாமா அப்படிங்களா? இங்கே பாரு, இங்கேருந்து கிளம்ப வரைக்கும் நீ மாமான்னு மட்டும்தான் கூப்பிட்ற, அது வாங்க போங்கன்னு கூப்பிடுற. மரியாதை இல்லாமல் எங்கேயாவது கூப்பிட்டு தெரிஞ்சா அவ்வளோதான், கல்யாணம் ஆக போகிற வயசில் இருக்கிற பையனை வாடா போடான்னு கூப்பிட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் திட்டிகிட்டு இருக்க. நீங்களும் மாமா அப்படிங்களா? டேக்கு செம சிரிப்பு வருது அப்படி நீங்கள் கூப்பிட்டதும். அவரும் என்னடி அப்படிம்பாரா? இங்கே போன டீ போட்டு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஏய், இப்போ அவன் என்னோட தப்பாக கூப்பிட்டான், நீ அவனோட சின்ன பொண்ணு, அவனுக்கு உரிமை இருக்குது, டீ போட்டு கூப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. அட பாவீங்களா, இது என்னடா பகல் கொள்ளையாக இருக்குது? நான் டா போட்டு கூப்பிடக்கூடாது, இவன் டீ போட்டு கூப்பிடலாம். கேட்டால் இவனுக்கு உரிமை இருக்குது, அப்போ எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. பல்ல கழட்டிட்டு ஏதாவது பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே வந்துட்டு திட்ட. அதானே நல்லதுக்கு காலமே இல்லை, எல்லாம் ஆணாதிக்கம் பிடிச்ச உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாமா என் ட்ராலி 7,000 அதுவும் அடம் பிடிச்சி வாங்கியிருக்கேன், அந்த ரோட்டில் இப்படி மாட்டிட்டு போனால் அது உடஞ்சி போயிடும் அப்படிங்களா? வேறு வழி இல்லை, இப்படி தான் கொண்டு போகணும், அதெல்லாம் உடையாது, நான் வேணால் மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறேன், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு அவர். அப்போ உங்களை அடுத்தது உட்கார சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவீங்களா? அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா உங்களோட அம்மாவுக்கு இடமில்ல, தள்ளி உட்காடி அப்படின்னு கத்துறாங்க. தள்ளி உட்காரவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க அவர் கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கிறாரு. ஸோ நீங்களும் அம்மா போதுமா அப்படிங்களா? அவன் தள்ளினா போதுமா, நீயும் தள்ளிக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் போட்டு நெருக்க டேக்கு வேற சிரிப்பாக வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆக்வர்டாக இருக்குது. என்னடா இது இப்படி நெருக்கி உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துக்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராலியை மாட்டி விட்டார். ஒரு பையை வந்துட்டு அவர் முன்னாடி வச்சுக்கிட்டார், அவருக்கு முன்னாடி ஓகேவா. இன்னொரு பை வந்துட்டு உங்களோட அம்மா கையில் வச்சுருக்காங்க, அப்படியே மடியில் வச்சு உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே நல்லா செவத்தில் ஒட்டிச்ச பள்ளி மாதிரி நல்லா நடுவில் நசுங்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு வழியாக டேவ் வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா மேடும் பள்ளமாக அப்படி இருக்குது, உங்களால் உட்காரவே முடியல. நல்லா அம்மா வேறு ஒரு பக்கம் நசுக்கிறாங்க. நான் செம சிரிப்பாக இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்க நீட்டாக உட்காந்துக்கலான்னு, ஆனால் முடியல, இடம் இருந்தால் தான் தள்ளி உட்காரத்துக்கு. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கீங்க. பையெல்லாம் வீடே போய் சேர்ந்தாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ராலியை இறங்கி பார்க்குறீங்க, அவ்வளோதான், அது சக்கரமெல்லாம் உடஞ்சி கிடக்குது. போச்சு என்னோட ட்ராலி சக்கரெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது எனக்கு இனிமேல் வாங்கியே கொடுக்க மாட்டார், நான் வேலைக்கு போனாலும் இதை தான் எடுத்து போகணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அப்பட்டே அப்படியே பார்த்து வேலைக்கு போறியா அப்படிங்கிறாரு. ஆமாம், பின்ன என்ன உன மாதிரி படிச்சுட்டு மாடு அமைப்பாங்க, நல்லா படித்து முடிச்சுட்டு ஃபாரினுக்கு போவேன் வேலைக்கு அப்படிங்களா? ஆஹா சரி போவியா, ஃபாரின் தானே, தாராளமாக போய்க்கோ அப்படிங்கிறாரு. ஏன் நான் போக மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பீங்களா? இல்லைப்பா, நான் ஒன்றும் சொல்ல, நீ ஃபாரின் தானே போகணும், போய்க்கோடி, சரி வா, அம்மா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாரு. நீங்களும் வந்துட்டு அந்த ட்ராலியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரீங்க, இழுக்க முடியாதுல்ல, அந்த சக்கரை உடஞ்சிருச்சுல, தூக்க முடியாமல் தூக்க அவரே வந்துட்டு அதை வாங்கிக்கிறாரு, கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உங்களோட அம்மா ஆல்ரெடி போயிட்டு அத்தை கூட செட்டில் ஆயிடுச்சு கிச்சனில். நீங்கள் அத்தானே பார்த்தேன், இங்கே வந்துட்டாங்கன்னா நீ என்னை கண்டுக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் நம்மளை கண்டுக்கிறது இல்லைன்னு பார்த்தா இங்கே வந்தாலும் நம்மளை கண்டுக்கிறது இல்லை, இனி இங்கே நான் ஏதோ அனாதை மாதிரி சுற்றிட்டு இருக்கணும் தனியாக, என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அமைதியாக போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நைட் ஆகிற மாதிரி ஸ்டேஜ் தானே, ஈவினிங் ஆகியிருக்கும்ல. அப்போ கரெக்டாக டேவோட அம்மாவும் டேய் அங்கங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா உங்களை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ் தூக்கிட்டு வந்துட்டுருக்க. அவரோட அம்மா கூப்பிடுவாங்களா? அப்போ நீங்களும் அத்தை கூப்பிடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வருவார் கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னம்மா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவங்களோட அம்மாவும்
ஏண்டா அந்த ஆட்டுக்கு கொஞ்சம் புல்லுக்கட்டு எடுத்து போடுறா, பாவம் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்கிட்ட சொல்கிற யாராவது கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு தானே இருந்த, நீ எடுத்து போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ சரிப்பா சரி, நான் போயிட்டு ஆட்டுக்கு புல்லுக்கட்டெல்லாம் போடுறேன், நீ போயிட்டு போப்பா போப்பா போ, நீ போய் டீ போடு, நான் போயிட்டு ஆட்டுக்கு புல்லுக்கட்டு போடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா தாயே, நானே போய் புல்லுக்கட்டு போடுறேன், நீ கிச்சனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து கும்பிட்டு கிச்சனை விட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு. ஸோ போயிட்டு ஆட்டுக்கு புல்லெல்லாம் போட்டுட்ருக்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நீங்களும் கீழே வரீங்க. கீழே வந்து அப்படியே அந்த ஒரு ஓரத்தில் செவுத்தோரமாக சாஞ்சு நின்றுக்கிட்டு, என்னதான் முக்கி எம்பிஏ படித்தாலும் இப்படி ஆட்டுக்கும் புல்லுக்கட்டு போடுற வேலை தான் சில பேர்த்துக்கு தலையில் எழுதியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேச நக்கலா அவர் அப்படியே திரும்பி உங்களை முறைப்பார். நீங்களும் சிரிச்சுட்டு, எதுக்கு முறைக்கிறீங்க அம்மா? அதான் உண்மைதானே சொல்கிறேன், சில பேர் தலையில் அப்படி தான் எழுதியிருக்கும் போல். ஃபஸ்ட்டு ரேங்க் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டே வந்தாலும் மாட்டுக்கு தான் உங்கள் கை புல் போடணுன்னு இருந்துச்சுன்னா அது யாரால் மாற்ற முடியுமா என்ன? முடியாதுல்ல மாமா அப்படிங்கிறீங்க. அவரும் பார்க்கறதுக்கு பார்த்துட்டு, என்னடி உன் பிரச்சனை? என்ன உன் பிரச்சனை? இது எவ்வளோ புனிதமான வேலை தெரியுமா அப்படிங்கிறாரு. சமாளிக்காத சும்மா, உனக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை விட மாட்டேங்கிறாங்க, அதனால தானே நீ இப்படி 3 வருஷமாக மாட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்க. நல்லா எனக்கு சிரிப்பாக வருது. எப்படி சொல்லியிருப்ப காலேஜ் நீ படிக்கிறப்பெல்லாம், நான் அங்கே வேலைக்கு போவேன் இங்கே வேலைக்கு போவேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், கடைசியில் நீ மாட்டு சாணி அள்ளுறமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. இங்கே பார்வையன், நீ வந்த வேலையை மட்டும் பாரு, அமைதியாக வேலையை போய் பாரு, என்னை ஏதாவது வம்பிழுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்பாரா. அப்படித்தான் வம்பிழுப்பேன், என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி சொன்ன அப்படின்பாரா. அப்படி தாண்டா பண்ணுவேன், அப்படி தான் சொல்லுவேன், மாட்டு சாணி அழுற ஆட்டு சாணி அழுற சாணி அழுறன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கத்திக்கிட்டே இருக்க. டக்குன்னு உங்கள் பொடனையிலே ஒரு அடி விழுகுது. எவனாதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா உங்களோட அம்மா. நீ எனக்கு மேலே வந்து அடிச்சிட்ருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அதை தலையை தடவிக்கிட்டே, அதாவது அடிச்சிருப்பாங்களோ, ஸோ அப்படியே தலையை நீவிக்கிட்டே கேட்குறீங்க. அப்போ உங்களோட அம்மா, ஏண்டி ஆம்பளை பையன் போயிட்டு சாணி அள்ளிக்கிற இடத்துல நின்றுட்டுருக்குறான், நீங்கள் போட்ட போல் நின்றுக்கிட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்குற? சாணி அள்ளுறேன்னு வாயில் மட்டும் சொல்கிற, போய் அள்ளு போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? சாணி அள்ளுறேன்னு சொல்லியிருப்பீங்க. அது அவங்களுக்கு சாணி அள்ளுறேன்னு கேட்டிருக்கும் போல். சும்மா வாயில் சொல்லிட்டுருக்குற, போயிட்டு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி தள்ளி விட. உங்களோட காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா நல்லா ஷூ, அதுக்கப்புறமா பேண்ட்டு, நல்ல ஜீன், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேண்ட்டு ஜீனு, அழகாக ஷர்ட்டு, அது மாதிரி க்ராப் டாப்பு, அதுக்கு மேலே ஷர்ட்டு, கையில் ப்ரேஸ்லெட்டு, கழுத்தில் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக குட்டியாக சிம்பிளாக ஒரு செயினு, காதில் ஒரு குட்டியோண்டு தோடு. ஸோ ஃப்ரீ ஹேர் வேறு. இந்த கெட்டப்பில் இருக்கிறீங்க. ஆனால் சாணியால் விட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சாணியாலெல்லாம் போகணுமா அப்படின்னு கேட்க, இதாண்டி அழுறேண்ணே, போயிட்டு சாணியால். நீ இருப்பா, அவள் இன்றைக்கி அள்ளி போட்டோம், தினமும் நீ தானே வேலை செய்கிற, இன்றைக்கி அவள் ஒரு நாள் பண்ணட்டும் விடு, அவள் இங்கேருந்து போக வரைக்கும் அவளே அள்ளி போட்டுருவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் நான் இங்கேருந்து போக வரைக்கும் சாணி அள்ளுமா, இதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கூட பண்ண மாட்டியா? அவன் அங்கே வந்தால் வீட்டில் ஏதாவது வேலை சொன்னமா பண்ணுறான்ல, அப்போ இங்கே வந்தால் நீ இங்கே இருக்கிற வேலையை பண்ணணும், அதுதான் வாஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு போய் அள்ளுன்னு அங்கேயே நின்றுட்டுருக்குறாங்க. இவங்க வேறு விட மாட்டாங்க போலேயே, அந்த பக்கம் போனால் கூட தப்பிச்சிடலாம், இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க. போடி, எதுக்கு மாதம் நின்றுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு துரத்தி விட்டுறாங்க சாணி அழுறதுக்கு. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்துட்டு ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு, சாக்ஸ் எல்லாம் அப்படியே கழட்டி அந்த ஷூக்குள்ளே வச்சுட்டு, அந்த ஷூ தூக்கி ஒரு ஓரமாக, அதில் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஷூவாக, வெள்ளை கலர் ஷூ வேறு, கொஞ்சம் கூட எதுவும் அழுக்கப்பட்டுறக்கூடாதுன்னு கொண்டு போயிட்டு தனியாக ஒரு ஓரமாக வச்சுட்டு, ரிட்டன் அந்த மாட்டு தொழுவம் இருக்குல்ல, ஸோ அந்த கொட்டகை இருக்குல்ல, அந்த இடத்துக்கே வரீங்க. வெறும் கல்லெல்லாம் குத்துது, ஐயோ என்னடா இப்படி குத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நன்றி நடந்து வரீங்க. வந்ததுக்கப்புறமா போயிட்டு அள்ளி போடு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நீங்களும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது. உள்ளே போயிட்டு நிற்கிறீங்க, சுற்றியும் சாணி, அப்புறம் ஆடெல்லாம் வந்துட்டு பாத்ரூம் போய் வச்சுருக்கோம்ல, அப்படியே ஒரு மாதிரி சத்தன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செப்பல் போட்டுட்டு நிற்கிறாரு, ஒரு லுங்கி வேஷ்டி கட்டிட்டு ஒரு பனியன் போட்டுட்டு நிற்கிறாரு. நீங்கள் ஐயோயோ எப்படி இங்கே நிற்கிறான் இந்த நாற்றத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மாமா சாணி நீங்கள் அள்ளி கொடுங்க, நான் கொண்டு போய் கொட்டிடுறேன் அப்படிங்க.
உன்னால் தூக்க முடியாது, நீ அள்ளி கொடு, அவன் கொண்டு போய் கொட்டுவான் அப்படிங்கிறாங்க. அவருக்கு செம்ம சிரிப்பு. இருந்தாலும் அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டே இருக்க உங்களை பார்த்துட்டு, எதுக்கு இப்படி பார்க்குறான், இவனை சொன்ன நேரம் நமக்கே இது வந்துடுச்சு, சை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே உட்காடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி கூத்த வச்சு உட்காந்துக்குவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு கூடை சாணி அழுவாங்கள்ல, அதை வந்துட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. இந்தா அல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த வாய் ஒரு மாதிரி கோணிச்சுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவரை பார்த்து பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கையில் நடுங்குது உங்களுக்கு கையே. ஐயோ என் கையை எப்படியெல்லாம் நான் பண்ணேன், மெடிக்கல்லாம் பண்ணி பார்த்து வச்ச கையாச்சே, இதில் போயிட்டு சாணியெல்லாம் சொல்கிறாங்களேன்ட்டு. மாமா அப்படிங்கிறீங்க, என்னடி அப்படிம்பாரா, க்ளவுஸ் எதுனா இருந்தால் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, உங்களோட அம்மா அவளால் சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கட்டேவும் என்ன கேட்ட அப்படின்னு கேட்பாரா, க்ளவுஸு அப்படின்னு கேட்குறீங்க. அட்டி நாயே, உனக்கு சாணி அழுறதுக்கு க்ளவுஸ் கேட்குதா, அதெல்லாம் ஆன்டிபயாட்டிக் தெரியுமா, கையில் பட்டால் நல்லது தான் அல்லடி அப்படிங்கிறாரு. இவன் என்ன இப்போவே இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 2 கையும் சாணிக்கிட்ட வைக்கிறீங்க. அப்படியே கை ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஐயோ மாமா சத்தன்னு இருக்குது அப்படிங்களா. மாடு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுச்சு, அதனால தான் சத்தன்னு இருக்குது. காஞ்சி போச்சுன்னா தான் வரன்னு இருக்கும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுச்சு வயன், அள்ளி கொடு அப்படிங்கிறாரு. கரும், இந்த மாடு இப்போ தான் சாணி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே அள்ளுறீங்க. ஸோ அள்ளி அந்த கூடை இருக்குல்ல, ஸோ கூடைக்குள்ளே போட்டுட்டுருக்கிறீங்க. உங்கள் கைக்கு கம்மியாக தான் வருது, அங்கே அவ்வளோ சாணி இருக்குது. கிட்டத்தட்ட 10-15 மாடு வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை அள்ளுறது, ஒரு வழியாக போயிட்டு உட்காந்து எல்லாத்தையும் அள்ளி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டுட்டீங்க, ஒரு பெரிய டப்பா. இப்போது அதை வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும்ல, எடுத்துகிட்டு போவோம்மா அப்படிவீங்களா. எடுத்து உன் தலையில் வச்சு விடுறேன், கொண்டு போய் கொட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு எடுத்து அந்த ஒரு மாதிரி கூட இருக்கும்ல, உங்கள் தலையில் வச்சிடுறாரு. இமேஜின் பண்ணி பாருங்கள், உள்ளே வந்துட்டு ஒரு லைட்டாக கிரே கலர் மாதிரி, தட் மீன்ஸ் ஒரு சிமெண்ட் கலரில் டிஷர்ட் மாதிரி உள்ளே போட்டு, அதுக்கு மேலே வந்துட்டு ரெட் கலர் செக்குடு ஷர்ட் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஜீன் பேண்ட்டு, ஓகேவா, அழகாக பிரேஸ்லெட்டு அதுன்னு சொல்லிட்டு ஃபுல் மேக்கப்பு, ஃப்ரீ ஹேரு. இந்த கெட்டப்பில் தலைக்கு மேலே சாணி கூட எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, வெயிட்டாகவும் இருக்குது, பிடிக்கவும் இல்லை, மாமா ஒழுகிற மாதிரி இருக்குது தலையில் அப்படிவீங்களா. அந்த கூடை அப்படி தான், சீக்கிரம் கொண்டே கொட்டிட்டு, ஒன்றும் ஆகாது, தலையை நான் தொடச்சி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் நடக்க முடியாமல் கொண்டு போயிட்டு எங்கே கொட்டுறது அப்படின்னு கேட்க, உன் தலையிலே கொட்டிக்கோ அப்படிம்பாரா. அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த பக்கம் பாடி சாணி கொட்டுற இடத்துக்கு தாங்க கொட்டு, வருஷம் வரா, இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொட்ட சொல்லுவார். நீங்களும் போயிட்டு கொட்டுறங்கிற பேரில் என்ன பண்ணுறீங்கன்னா, வெயிட்டாக இருக்குல்ல, தலையில் தூக்கி வைக்கிறது வேணால் அவர் தூக்கி வச்சுட்டாரு. ஆனால் அதை தூக்கிட்டு நடந்து போகும்போது கூட மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஆனால் அதை கொட்டணுன்னா என்ன பண்ணணும், தூக்கி அப்புறம் கொட்டணும். ஆனால் அது ஃபுல் வெயிட்டு, உங்களால் கையில் பிடிச்சி தூக்கி கீழே இறக்க முடியல, இறக்குறப்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் வேணும், அது ரொம்ப வெயிட்டாக இருக்குங்காட்டி கிட்டத்தட்ட 15 மாட்டு சாணி சும்மாவா இறக்க முடியல. அதனால மாமா இங்கே வழியா, என்னால் இதை தூக்கி கீழே இறக்க முடியல அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படியே தலையிலேருந்து வச்சுட்டு லைட்டாக அப்படி குனிஞ்சினா கொட்டிடும், நல்லா பிடிச்சிக்கோ, அப்படி குனிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாரா. அப்படியே குனிவா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி குனியறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நீங்கள் இப்படி குனிஞ்சா கொட்டிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுறீங்கன்னா, அந்த கூடையை வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஸோ லைட்டாக அப்படி தலையை நீங்கள் குனிய, அது நல்லா வெயிட்டாக இருக்கும், உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அது கீழே இழுத்துருது. ஸோ அது கீழே இழுக்கவும் நீங்கள் ஐயோ கீழே விழுந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறங்கிற பேரில் அது அப்படியே அது கூட சேர்ந்து விழுக, கூடை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே அந்த சாணி இருக்குல்ல, ஸோ சாணி கீழே வந்துட்டு கீழே விழுந்துருச்சு, கூடை உடையில. ஆனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்களும் சேர்ந்து அந்த சாணிக்குள்ளேயே தலையை முக்கிட்டீங்க, அதாவது அதை பிடிக்கிறங்கிற பேரில் சாணிக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் விழுந்துட்டீங்க. எங்கடா போன பிள்ளை ஆலயம் காணும் சத்தத்தையும் காணமேன்னு வராரு. ஸோ வந்து பார்த்தா உடம்பெல்லாம் மட்டும்தான் வெளியே இருக்குது, தலை சாணிக்குள்ளே முக்கி கிடக்குது. அப்போ அவரும், அடியே என்னடி ஆச்சு, அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கிற, சாணிக்குள்ளே மண்டை விட்டுட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே ஓடி வராரு. நீங்கள் தலையை எடுக்க முடியாமல் ஒரு மாதிரி மூச்சு முட்டும் தலையெல்லாம் மாட்டிக்கிச்சு. ஸோ ஒரு மாதிரி நல்லா டைட்டாக மாட்டிக்கிச்சு, உங்களால் எடுக்க முடியல, நீங்கள் ஒரு மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்க. அவர் வந்துட்டு ஓடி வந்து முடி பிடிச்சி இழுப்பார். ஆங்கிற மாதிரி உங்களுக்கு வலிக்குது, கத்துறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உங்கள் ஹிப்பை பிடிச்சி இப்படி டக்குன்னு இந்த பக்கம் இழுக்க, அப்படியே நீங்கள் இந்த பக்கம் சாணி விட்டு வந்துடுறீங்க. இப்போ அவர் உங்களை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து நிற்கிறாரு பாருங்க உங்களுக்கு முன்னாடி. மனுஷனுக்கு எதுக்கு தான் அவ்வளோ சிரிப்போ, விழுந்து சிரிக்கிறாரு, ஏன்னா மூஞ்சி ஃபுல்லாக சாணி அப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு சமக்கவும் வந்துடுச்சு,
இங்கே பாரு சிரிக்காத, நான் அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படிங்களா? ம் இப்போ சொல்லு. நான் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் சிரிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி இருக்கு, சீ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதோ அங்கே தொட்டியில் தண்ணி இருக்கு போ அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் கண்ணை ஒரு மாதிரி இது பண்ணிட்டு கண்ணை முழிக்கவே முடியல. தொட்டிக்கிட்ட போய் பார்க்குறீங்க, உங்கள் கையிலையும் சாணி இருக்குதா. ஸோ பார்த்தீங்கன்னா டப்பா எதுவுமே இல்லை தண்ணி எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே அப்படியும் இல்லை, ஒரு முக்கால் தொட்டிக்கு இருக்குது. ஸோ கை விடுறதுக்கு உங்களுக்கு எட்டலை. அதனால நீங்கள் பக்கத்தில் என்ன தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அதாவது கண்ணை நல்லா திறந்து பார்க்க முடியல, சாணிக்குள்ளே முங்கி வந்திருக்கீங்கல்ல. ஸோ கண்ணை திறந்து பார்க்க முடியாமல் லைட்டாக ஒரு மாதிரி அரக்கண்ணில் பார்க்க பக்கத்தில் ஒரு குட்டி தாலி இருக்குது. ஸோ அதில் தண்ணி இருக்குது. பரவாயில்ல எங்கேயாவது தண்ணி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே கையை விட்டு மூஞ்சில் அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கைக்கு ஏதோ தட்டுப்படுது. ஸோ 2-3 டைம் அள்ளி ஊற்றிட்டீங்க. ஸோ தண்ணி ஊற்றும் போது நம்ம மூச்சு விட மாட்டோம்ல. ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியல. திரும்ப அடுத்தது கை உள்ளே விடும்போது கையில் ஏதோ படுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா மாடு இருக்கு இல்லையா, மாடு அது அங்கே அந்த தண்ணி குடிச்சிட்ருக்க. ஒரே கத்திட்டு அந்த பக்கம் ஓடிடுவீங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் மூஞ்சில் அள்ளி ஊற்றிட்டு இருந்தது மாடு குடிக்கிற கழுநீர் தண்ணி. ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி உங்களை அதாவது அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கருமம் என்ன இந்த கப் அடிக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அது கழனி தண்ணின்னு தெரிஞ்சுது. ஆல்ரெடி சாணி இப்போ கழனி தண்ணியா, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு கண்ணை மூடிட்டு ஆன்னு கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கத்துல உங்கள் அத்தா மாமா பாட்டி தாத்தான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லோரும் ஓடி வந்து உங்களை பார்த்துட்டு அடே என்னடா என்னம்மா இப்படி நிற்கிறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை தான் ஓடி வராங்க. ஸோ உங்களோட அம்மா ஏண்டி என்னடி மூஞ்சியெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் உன்னால தான், நீ வாய் பேசாத, இங்கே பாரு உன் பேச்சு கேட்டு தானே சாணியெல்லாம் போனேன். இவன் சாணி கொட்ட கூட இல்லை, எண்ணெய் கொண்டு போய் கொட்ட சொல்லிட்டான். அது வெயிட் தாங்க முடியாமல் நான் சாணிக்குள்ளே விழுந்துட்டு தெரியுமா. அப்போ கூட எனக்கு தண்ணி மூஞ்சி கொடுக்கல தெரியுமா. இங்கே பாரு கழுவி தண்ணியில் மூஞ்சி கழுவி வச்சுருக்கேன். இவன் அது கூட சொல்லவே இல்லை, பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண டேக்கு செம்ம சிரிப்பாக வருது. அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நீங்களும் பாரு எப்படி சிரிக்கிறான் பாரு அப்படிவீங்களா. அப்போ உங்களோட அத்தை டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி திட்டம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா, அவள் தான் அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நானே அள்ளிக்கிறேன் மாமான்னு சொல்லிட்டு சாணி அள்ளிட்டு வந்தா. சரி நான் கொண்டு போய் கொட்டுறேன்னு சொல்லி கேட்டதுக்கு விடு என்னால் முடியாதா என்ன பொண்ணுங்கன்னா எது தூக்க முடியாதுன்னு நினச்சிட்டியான்னு சொல்லிட்டு வீர பந்தா பேசிட்டு இவதாம்மா தூக்கிட்டு போனா. நான் சொன்னேன் வேணான்னு, ஆனால் இவ என்னால் முடியும்னு சொல்லிட்டு போனா. கடைசியில் பார்த்தா சாணிக்குள்ளே முங்கேஞ்சு வந்தா. சரி ஓகே தொட்டில் தண்ணி இருக்குது போய் மூஞ்சி கழுவுனா கழுவி தண்ணி எடுத்து மூஞ்சி கழுவிட்டு இருக்கிறாமா, நான் என்னமா பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அத்தை இல்லைத்த இவன் தான் அத்தை, இங்கே கழனி தண்ணி இருக்குது, நான் மூஞ்சி கழுவு வரும்போது கூட சொல்லவே இல்லை, மாட்டை கொண்டு வந்து தண்ணி குடிக்க வைக்கிறான், அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது கழனி தண்ணின்னு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவும் உங்களோட அம்மா ஏண்டி கபோதி கண்ணு மண்ணது தெரியாமல் நீ வந்து இது பண்ணிட்டு நீ அவனை பேசிட்டு இருக்கிறியா, போயிட்டு ஒழுங்கா மூஞ்சி கழுவு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. நீங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா, மூஞ்சி கழுட்டு வாடி தங்கம் அப்படிங்கிறாரு. பாட்டி அப்படின்னு கிட்ட போவீங்களா, அவங்க மூக்கு பிடிச்சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுடா அப்படிம்பாங்களா. டேக்குனா செம சிரிப்பு. நீங்கள் கட்டி பிடிக்கிற மாதிரி போயிருப்பீங்க, 2 கையும் ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு. அவங்க 2 பேரும் உங்களை நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுறாங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. நீங்களும் திரும்பி தேவை பார்த்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் சிரிக்காத அப்படிம்பீங்களா. அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் சிரிப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட மாதிரி கேட்குறாரு. டே சிரிக்காத அப்படின்னு சொல்கிறீங்க, என்னடி பண்ணுவேன், அப்படி தான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னு உங்ககிட்ட சிரித்து காட்ட உங்களுக்கு தான் உங்கள் மேலே இருக்கிற ஸ்மெல்லு தாங்க முடியலையே, குளிச்சுட்டு வந்து ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு மாதிரியெல்லாம் ஷவர் கிடையாது, தண்ணி வந்துட்டு பாத்திரத்தில் ஒரு மாதிரி இதில் பக்கெட்டில் மொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் குளிச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறீங்க. ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி அரிக்குது. லிட்ரலி இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் சொரிஞ்சுக்கிட்டே வர வந்துட்டு அப்படி உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பார். நீங்கள் பார்க்குறீங்க, இருடி உனக்கு இருக்குது பெரிய ஆப்பா வைக்கிறேன், என்ன பார்த்தா சிரிக்கிற, என்னையா சாணியில் தள்ளிவிட்ட, நானே தான் விழுந்தேன், இருந்தாலும் உன்னால் தான் விழுந்தேன், உனக்கு இருக்குது கழனி தண்ணியில் மூஞ்சி கழுவி வச்சிட்டல, வேணும்னே பண்ணிட்டல, இருடி உனக்கு இருக்குது காலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அவரும்
என்ன பண்ணுறே பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு உங்களே பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கீங்க கீழே. உங்களோட அத்தை வந்துட்டு சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுக்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட உங்களுக்கு நான் போகுது. நீங்கள் வந்துட்டு டக்குன்னு தண்ணின்னு கேட்க அப்போ தான் வேணும் தண்ணி கொடுக்காம எடுத்து குடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப போயிடுச்சு. இருமிட்டு இருக்கிறீங்க. தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஆனால் அவர் நல்லா வாய் வச்சு கப்பி குடிச்சிட்ருக்காரு. கப்பி குடிக்காத கூடு அண்ணாந்து குடி அப்படிங்கிறீங்க. அவரும் வேணுக்குனே தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா கப்பி குடிச்சிட்டு இந்தா வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு இல்லை. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு எழுந்துச்சு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு போய் செத்தே போயிடுவீங்க போல். அதனால் ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு நீ கப்பி குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க வேணா குடி வானாட்டி போ, இப்படியே போயிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிப்பீங்க. ஐயோ இவன் தண்ணிக்குள்ளே தண்ணி துப்பிந்தா கூட தெரியாதே வாயிலிருந்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. தேவு சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. அதாவது உங்களுக்கு வந்துட்டு நரக வேதனை அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் தண்ணியை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தேவை இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, நீங்களும் சாப்பிட்டு முடிக்கல, மெதுவாக சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து காதுக்கிட்ட தண்ணி குடிச்சிட்டியா, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாரா. ஏதோ மனசை நல்லபடியாக கேட்குறான்னு நினச்சிட்டு பரவாயில்ல மாமா, நல்ல வேலை தண்ணி கொடுத்தா, இல்லைனா அப்படியே செத்துருப்பேன் தெரியுமா அப்படிம்பீங்களா. அதுவா அந்த தண்ணியில் நான் அப்படிங்கிறாரு. நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவித்தனமாக நீங்கள் கேட்க என் வாயில் இருக்க தண்ணி கொப்பிச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. கருமம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த என்ன கருமோ, தண்ணி குடிக்கிறப்ப நல்லா மடுக்குன்னு குடிச்சல, ஏச்சி பட்ட தண்ணி இனிச்சிருக்குமே, என் வாயில் போட்டு கொப்பளிச்சு டம்ளருக்குள்ளே துப்பிட்டோம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, அருவருப்பாக இருக்குது, ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துடும். ஸோ இவர் இப்படி சொல்ல உங்களுக்கு கொமட்டிட்டு வந்து போயிட்டு வெளியே வாமிட்டே எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ டேக்குனா செம்ம ஜாலியாக இருக்குது இதெல்லாம். அப்படி பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. இப்போ தான் டேவோட அம்மா வெளில வந்துட்டு எங்கடா பிள்ளைய காணும்னு சொல்லி பார்த்தா வெளியே வா அப்படின்ட்டு அதாவது ஒரு மாதிரி வேகன்னு கிடக்குறீங்க. என்னடா ஆச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்தால் நீங்கள் வாமிட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அச்சோ வயனு என்னடா ஆச்சு, எனக்கு சாப்பாடு செய்யலையா அப்படின்னு கேட்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. என்னடா என்னாச்சு, ஏன் அழுகிற, வாந்தி எடுக்கிற அழுகிற, எனக்கு பயமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற ஓயன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அழுதுட்டு பயங்கரமாக அழுதுட்டு எனக்கு வாந்தியாக வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப வாந்தி பண்ணேன். உங்களோட அத்தைக்கு கை காலம் நடுங்கி போச்சு. இவன் தான் காரணமா, என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒயின் சொல்லிட்டு அவங்கள பார்க்க வைக்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்க்குறீங்க. என்னடா சொல்கிறா, இவன் காரணமா அப்படின்னு கேட்பாங்களா. ஆமாத்த, அவர் தான் காரணம், இது எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம், அவரை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இவங்களுக்குன்னா பக்குன்னு ஆயிடுது. என்னடா சொல்கிறா, வாந்தி எடுக்கிறா, இவன் காரணங்கிறா, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்னங்க இங்கே வாங்கன்னு கத்த இவங்க கத்தல வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. உங்களோட அம்மா வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவோட அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. டேவு வந்துட்டு அங்கே தான் நின்று சிரிச்சுட்டு இருந்திருப்பாரு. அவரு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தெனாவிட சிரிச்சுட்டு நிற்க என்னடா உனக்கு சிரிப்பு வேண்டி கிடைக்குது, பிள்ளை இப்படி வாந்தி எடுத்துகிட்டு இருக்குது, உன்னால தானே அப்படிங்க. அவரு சிரிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிம்பாரா. கரெக்டாக இன்னைக்குன்னு பார்த்து உங்களோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவரும் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருப்பார். அதாவது ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம், ஃபெஸ்டிவல் காலைல முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பார். அவர் வந்து வாசலில் கரெக்டாக நிற்க இந்த பக்கம் உங்களோட அத்தை எல்லாரையும் கூப்பிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி கூப்பிட்டங்காட்டிக்கு எல்லோரும் எது கூப்பிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களை பார்த்து உங்களோட அத்தை ஏன் நிஜமாக சொல்லு, என்ன என்ன எதனால் இப்படி வாந்தி எடுக்கிறா அப்படின்னு கேட்க எத்தனை தடவை தான் சொல்லுவேன், உன் பிள்ளை தான் காரணம், உன் பிள்ளையால் தான் நான் இப்படி வாந்தி எடுக்கிறேன் வேக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாந்தி எடுக்க டேக்கு புரிஞ்சு போச்சு. ஐயோ இவன் சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு அவருக்கு சிரிப்பெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த பக்கம் நீங்கள் திரும்ப வாந்தி எடுத்துட்டு இவன் தான் காரணம் எனக்கு இத்தனை வாந்தி வரத்துக்கு, அவனால தான் நான் வாந்தி எடுக்கிறேன், என்னால் சுத்தமாக முடியல, தலை சுற்றுது, மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா, அதாவது உங்களோட அம்மாவுக்கு ஒரு பக்கம் பயங்கர ஷாக்கு, உங்களோட அப்பாவுக்கு நெஞ்சில் இட்டியே விழுந்த மாதிரி இருக்குது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை மாமா பாட்டி தாத்தாலாம் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற பிள்ளையா, படவா ராஸ்கல், உனக்கு ஒரே பையன் செல்லம் கொடுத்த பாவத்துக்கு எந்த நிலவையில் கொண்டு விட்டுருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க.
ஸோ அவர் ஐயோ அம்மா அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அவளை பார்த்தே நான் 1 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி தானே பார்க்குறேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்துட்டு போனா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் இல்லை இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறீங்க, வாமிட் எடுக்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அவர் தான் காரணம்னு. உடனே உங்கள் தாத்தா ஓடி வந்து அப்படியே டேக்கு பலான்னு கடத்தில் ஒன்று கொடுக்க, தாத்தா என்ன எதுக்கு அடிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. ஏண்டா படவா, உனக்கு எம்பிட்டு திமிரு, போய் சொல்கிறியா நீ இல்லைன்னு? புள்ள இப்படி வாந்தி எடுத்துகிட்டு இருக்குது, தலை சுற்றுதுங்குது, வெளியே 4 பேருக்கு தெரிஞ்சால் என்னத்துக்கு ஆகிறது? என்ன பண்ணி வச்சுருக்கிற, எப்படி அதெல்லாம், எப்போ, என்ன, எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன இப்போ தான் இப்படி ஆச்சு, இவங்க எப்போன்னு கேட்குறாங்க. இவன் தான் காரணம், இப்போ தானே இவன் இப்படி பண்ணான், இவங்க எப்போன்னு கேட்குறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம். ஸோ நீங்கள் வந்துட்டு குழம்பிட்டே வாமிட் எடுத்துகிட்டு இருக்க, உங்களோட அப்பா ஓடி வந்து வயன் என்னடா ஆச்சு அப்படிங்கிற. அப்போ நீ வந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவரோட ஷர்ட்லேயே வாந்தி எடுத்துருவீங்க. உங்களுக்கு இன்னும் அதை நினச்சி கொம்பிட்டிக்கிட்டு வருது. ஸோ அவரோட ஷர்ட்லேயே வாந்தி எடுக்க அவரும் டக்குன்னு சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பரவாயில்ல விடு அப்படிங்கிறாரு. அப்பாவும் சட்டையெல்லாம் வாந்தி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை துடைக்கிறேங்கிற பேரில் கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. வயன் இரு என்ன பிரச்சனை, எதனால் வாந்தி எடுக்கிற அப்படின்னு திருப்பி அவரு கேட்க, எல்லாரும் ஏன் ஒவ்வொரு தடவை கேட்குறீங்க, ஒட்டுக்கா சொல்லிட்டு பாருங்க. இவன் தான் காரணம், இந்த மாமா தான் காரணம், மாமா தான் நான் வாந்தி எடுக்கிறதுக்கு காரணம், இவன் தான், இவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எனக்கு அநியாயம் பண்ணுறோன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு நான் எல்லாரும் வந்துட்டு இப்போ டேப்புக்கு திரும்பிட்டாங்க. உங்களோட அம்மா மட்டும் ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே நின்றுட்டுருக்குறாங்க. உங்களோட அப்பா வந்துட்டு மாப்பிள்ள என்னடா இதெல்லாம் அப்படிங்க. மாமா சத்தியமாக இல்லை மாமா அப்படிம்பாரு. அப்போது டேவோட அம்மா வந்து அப்படி டேவோட காதை பிடிச்சி திருக்குறாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, உண்மை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது, எல்லோரும் டேவை பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர் சத்தியமாக எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு திரும்பி, அப்போ நீ என்ன ஏமாற்ற பார்க்குறியா, இவனை சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறான், அத்தை என்னன்னு கேளுங்கத்த, இவன் தான் காரணம், இவன் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறான்ட்டு ஒவ்வொன்று அழுக. ஏண்டாடே பண்ணுறதே பண்ணி போட்டு உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வேறு சொல்கிற, உன்னை இப்படி தான் நாங்கள் வளர்த்தோமா, எங்கள் பேரையே கெட்டு போட்டே மானத்தையே வாங்கி போட்டேன்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா டேவோட அப்பாலாம் வந்து டேவை பலான்னு அடைஞ்சிட்றாரு. அந்த மனசு பாவம் 4 பக்கம் அடியை வாங்கிட்டு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு பைத்தியக்காரி தெளிவாக பேசுடி அப்படிம்பாரா. நான் இதுக்கு மேலே என்ன தெளிவாக சொல்கிறது, நீ தான் காரணம், உனக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களோட அம்மா மட்டும் நீங்கள் ஒரு மாதிரி வாமிட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அம்மா பரவாயில்லம்மா இப்போ தான் நின்றுச்சு, எனக்கு இன்னும் கொமட்டிக்கிட்டே வருது, தலை சுற்றுது அப்படிங்கிறீங்களா. அப்படியே காதை பிடிச்சி திருகுவாங்க பாருங்கள். ஆமாம் ஏம்மா நீ என்னது காதை பிடிச்சி திருகுறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெளிவாக பேசு, உண்மை சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, இவன் தாம்மா காரணம் வாந்தி எடுக்கிறதுக்குங்கிறீங்க, என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்பாங்களா. அம்மா நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோமா, சாப்பிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போயிட்டீங்களா, அப்போ தண்ணி ஒரே கிளாஸ் தான் இருந்துச்சா, எனக்கு போயிடுச்சா, இந்த மாமா மட்டும்தான் பக்கத்தில் இருந்தாங்களா, அப்புறம் அப்படிங்கிறாங்க அவங்களோட அம்மாவும். எல்லாரும் அப்படி உங்கள் வாயவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. டேனா இத்தனை அடி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்கிறாப்பாரு, கிராதகிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. ஸோ எல்லோரும் அப்படி உங்களே பார்த்துட்டுருக்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீங்களும் ஒவ்வொருத்தரோட மூஞ்சியாக பார்த்து எனக்கு போயிடுச்சா, தண்ணி எடுக்கலான்னு போகும்போது டக்குன்னு அந்த தண்ணி கிளாஸை இவன் எடுத்துக்கிட்டான். இவன் எடுத்து வாயில் கப்பி குடிச்சிட்டான். நான் தண்ணி வேணும்னு கேட்டும் கொடுக்கவே இல்லை, எனக்கு போயிடுச்சு, என்னால் முடியலை, கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னா செத்து இருப்பேன் தெரியுமா, அப்போன்னு பார்த்து கொஞ்சோண்டு தண்ணி இந்தா அப்படின்னு கொடுத்தான். ஏன்டா கப்பி குடிச்சேன்னு கேட்டதுக்கு அப்படி தான் குடிப்பேன், குடித்தா குடி இல்லைன்னா செத்துரு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறீங்க. டேவோட அம்மா அப்படி டேவை முறைக்கம்மா முழுசாக கேளுமா அப்படிம்பாரா. திரும்ப உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்புறம் அந்த தண்ணி நான் குடிச்சதுக்கப்புறமா என் கிட்ட வந்து அப்படிங்கிறீங்க. கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளே கொப்பளிச்சு துப்பிட்டேன்னு சொல்கிறாங்கம்மா. எனக்கு எப்படி இருக்கும், கொமட்டிக்கிட்டு வருது, இவன் தான் காரணம் இத்தனை வாந்தி எடுத்ததுக்குன்னு சொல்லுவீங்க பாருங்கள். உங்களோட அம்மாவுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் உஷாராக இருந்துட்டாங்க. பட் எல்லோரும் அதுக்குள்ளே டேவை தப்பாக நினச்சி அடியெல்லாம் கூட விட்டுருப்பாங்க. இப்போ எல்லோரும் அப்படியே டேவர் மாதிரி பாவமாக பார்க்க,
இப்போ எதுக்கு என்ன இப்படி பார்க்குறீங்க? குடும்பமாயா இது? குடும்பமா? ஆ, ஒரு பெத்த பையனை கூட நம்பிக்கை இல்லாமல் இப்படி அடிக்கிறீங்க ஆளாளுக்கு. யோ கிழவா, உனக்கு எத்தனை நாள் நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? உனக்கு சக்கரை இருக்குன்னு தெரிஞ்சும் உனக்காக நான் எத்தனை தடவை லட்டு வாங்கிட்டு வந்தா, ஜிலேபி வாங்கிட்டான்னு கேட்குறப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போ என்னையும் அடிச்சிட்டால உன் பேத்திக்காக, இனி இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவர் வந்துட்டு மேலே போயிடுறாரு. அதாவது மேலே மொட்டை மாடியில் ஒரு வீடு இருக்கும்ல, அதாவது ஓட்டு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்கள்ல, ஸோ அதோட அட்டாச் பண்ணி அங்கே போயிடுறாரு. இப்போ உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல. நீங்கள் அவரை அடித்தது தப்பு இல்லை, அவர் பண்ணது தப்பு தானே, அதுக்கே கோச்சிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்குவீங்களா? அப்போ உங்களோட அம்மா, பைத்தியக்காரி, எதையுமே தெளிவாக பேசி தொலைய மாட்டியா? கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் அந்த பையனை தப்பாக நினச்சிட்டாங்க. எனக்கு அப்பவும் தெரியும் அவன் மேலெலாம் தப்பு இருக்காதுன்னு. என்ன அதுக்குள்ளே ஒன்று நம்பி தொலைஞ்சிட்டாங்க அப்படிங்க. இப்போ தான் உங்களோட அப்பாவுக்கு உயிரே வருது. ஐயோ என் பொண்ணு அப்படின்ட்டு அவர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அப்படியே போயிட்டு அதை வெளியெல்லாம் தண்ணிக்குள்ளே ஊற போட்டுட்டு உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுருக்க. இன்னும் இங்கே எதுக்கு நிற்கிறீங்க? அவன் தான் கோச்சிட்டு போயிட்டான்ல, போயிட்டு சமாதானப்படுத்துங்க. என்ன இதுன்னு கேட்காம கொஞ்ச நேரத்தில் என் மருமக பிள்ளையை தப்பாக நினச்சிட்டிங்க, அடி வேறு அடிச்சிருக்கீங்க, போயிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பாவையும் தாத்தாவையும் தானே அடித்தாங்க. ஸோ அம்மாலாம் அடித்தாங்கல்ல, அப்படியே 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு மேலே. பார்த்தீங்க அப்படின்னா டே போயிட்டு மேலே அப்படியே கட்டில் போட்டு வெளியே படுத்துட்டுப்பாரு, பராக்க பார்த்து விட்டத்தை பார்த்த மாதிரி. அதாவது கொஞ்சம் வெளியே வந்துட்டு ஒரு வீடு அந்த மேலே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி தான், அப்படி தான் இருக்குமா. ஸோ அப்படி இருக்குது. ஸோ அப்படியே கட்டில் போட்டு படுத்துட்டுருக்க. டேய் மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா போய் சொல்லுவாங்க. அவர் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்குவார். அப்புறோட அப்பாவும் தாத்தாவும் போயிட்டு இங்கே பாரு, அந்த இடத்துல நீயே இருந்தாலும் உனக்கு ஒரு புள்ள இருந்திருந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீயாவே இருந்தாலும் அது தண்டை பண்ணுவ, புரியுதா? பதறிட்டோண்டா, சின்ன பிள்ளைல அவ, அதனால் கோச்சுக்காத, தப்பாலாம் எடுத்துக்கல, ஆனால் வயசு அப்படி உங்களோட வயசு, அதனால் அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அவர் ஒரு மாதிரி கோச்சிட்டே இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் எதோ பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே காலைல பேசிக்கலாம் வாங்க, அவன் சமாதானம் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுவாங்க. இப்போ அப்படியே தான் விடியுது. ஆனால் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று அவன் எனக்கு மொத்தமாக வச்சு செஞ்சுட்டான், இன்றைக்கி காலையிலேருந்து என்னோட டர்ன், இன்றைக்கி அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே தூங்கிட்டு இருப்பாரா. அங்கே அப்படியே போகிறீங்க, ஒரு மாதிரி மெதுவாக போகிறீங்க. அப்படியே மெதுவாக போய் பார்க்கும்போது அவர் பார்த்தா அழகாக தூங்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு செகண்ட் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னே மறந்துட்டு அப்படியே அப்படியே பார்த்துட்டு நின்றுருப்பீங்க. அப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு சி இவனை போயிட்டானா அப்படி பார்த்துட்ருக்கேன், மூஞ்சி பாரு, மூஞ்சியா இதெல்லாம் ஒரு அழகான மூஞ்சியா, சி இல்லை இவனும் அழகா இல்லை, இவனோட எவ்வளோ பசங்க அழகாக இருக்காங்க, இவனும் அழகு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாய் தான் சொல்லுது, மனசு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கலான்னு தோணிட்டு இருக்குது, கண்ணு பார்த்துட்டே இருக்குது. அப்போ டக்குன்னு அவர் திரும்பி படுப்பாரா. ஸோ நீங்களும் டக்குனு அந்த பக்கம் கட்டில் கடியில் கீழே உட்காந்துக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உட்காந்துருக்கவும் அவருக்கும் டைம் ஆயிடுச்சு போல், எந்திரிச்சிடறாரு. ஸோ எந்திரிச்சு கட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே காலை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் நான் அடியில் கட்டில் கடி உட்காந்துருப்பீங்களா. ஸோ காலை ஆட்ட அந்த கால் பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சில் மூக்கில் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்குது. கரும்பு பிடிச்சவொடனே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி என்னோடய டேர்னு வந்து பார்த்தா இன்றைக்கும் உன் டேர்ன் ஆயிரும் போலையே. விட மாட்டேன், இவனை பழி வாங்காமல் விட மாட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக இவனை பழி வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த கட்டில் கடி உட்காந்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களோட அப்பா வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு பாவம் அதுக்குள்ளே தேவையெல்லாம் தப்பாக நினச்சி நைட்டு அடியெல்லாம் வேறு அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிருக்கானோ தெரியலையே, போய் பார்க்கலாம், அவன் வேறு பாவம் நைட்டில் பனியில் படுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவும் நேரமாக எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மணி ஒரு 5:30 தான் இருக்கும். ஸோ அப்பாவுக்கும் வேலைக்கு போகிறதுக்காக நேரமாக எந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு தான் வேலைக்கு போவாரா அந்த பழக்கம். ஸோ எப்பயுமே 5:30 ஆனால் அவருக்கு முழிப்பு வந்துடும். இப்போ எந்திரிச்சு வந்துட்டு அவர் அப்படியே மேலே ஸ்டெப்பில் ஏறி நடந்து வந்துட்டுருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருப்பீங்க, ஓகேவா. ஸோ உங்களோட அப்பா வர்றது உங்களுக்கு தெரியலை, நீங்கள் அப்படியே அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்திருப்பாரா. ஸோ உங்களோட அப்பாவை பார்த்ததும் இவர் எந்திரிச்சுக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சும்மா ஏதாச்சும் அந்த பக்கம் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் அந்த கட்டில் கடியில் ஏதோ வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஆணியெல்லாம் கிடக்கும் இல்லையா. ஸோ அது உங்களோட கண்ணுக்கு சிக்கிடுச்சு. அதாவது வந்துட்டு ஏதோ வேலை பண்ணிவிட்டு அங்கேயே போட்டிருப்பார் போல். ஸோ அது உங்கள் கண்ணுக்கு சிக்கிட என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆணி எடுத்து அப்படி கையில் வச்சுக்கிறீங்க. அப்போது கரெக்டாக எந்திரிக்கவும் உங்களோட அப்பா அந்த கட்டில் வந்து உட்காரவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அந்த ஆணி எடுத்து அடியில் நல்லா சொருக்கிறீங்க, ஒரே சொருக்கம், அவ்வளோதான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தம், என்னது என் அப்பா வாய்ஸ் மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து
வந்துட்டு வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கிறீங்க உள்ள கடற்கடிவே. அப்போ டேவும் மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்கா. "ஆ, ஓ மாப்பிள்ள அது" அப்படிங்கிறாரு. எப்படி சொல்கிறது, அவருக்கு வேறு இன்சல்ட்டாக போயிடும்ல. அப்படிங்கிறாரு. என்னாச்சு மாமா? உட்கார தானே சொன்னேன், உட்காந்துருந்தீங்க, ஏன் கத்துனீங்க அப்படின்னு கேட்க, மாப்பிள்ள அதுவா, சும்மா சும்மா கத்துனேன், ஒன்றும் இல்லைடா. நீ 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 நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு வேற வலிக்குது, உங்களுக்கு வேற ஐயோயோ என் அப்பாவே குத்திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் இருக்க. இந்த பக்கம் டேவும் தூங்கினேன் மாமா, நல்லா தான் தூங்கினேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விடுங்க, நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா, சரி ஓகே, நீங்கள் இங்கே படுக்கிறா கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, வெயில் வர வரைக்கும் கொஞ்சம் குளுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். நான் கீழே போயிட்டு மாடெல்லாம் வந்துட்டு சாணி போட்டிருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கணும், அதுக்கு தண்ணி இருக்கான்னு பார்க்கணும், புல்லுக்கட்டெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோழியெல்லாம் வேறு திறந்து விடணும், எல்லாத்தையும் கோழியெல்லாம் மூடி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. நீங்கள் ஒரு பாவி சண்டாலா, உன்னால் என் அப்பாவே நான் குத்திட்டேன், பாவம் அவரால் சொல்லக்கூட முடியல, எவ்வளோ வலிச்சிருக்குல்ல, என் கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் கூட அப்பாவுக்கு தாங்காது, இப்போ அவரோட டிக்கிலே நான் இப்படி டேமேஜ் பண்ணி பஞ்சர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களோட அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்திரிச்சு கீழேயும் போக முடியாதா, ஸோ அப்படியே கமந்து அப்படியே குப்பரை அடித்து படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே குப்பரை அடித்து படுத்துக்கிட்டு, ஐயோ அம்மா என்ன குதிச்சுன்னு தெரியலையே, இந்த வலி வலிக்குது, கைக்கு எதுவும் தெம்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி கை வச்சு அமுத்திக்கிட்டு குப்பரை அடித்து படுத்துட்ருப்பாரு. நீங்கள் மாட்டினா அவ்வளோதான், ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு கேட்டு கொண்டுருவாங்க, பேசாமல் அமைதியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக பூனைக்குட்டியாட்ட தவந்து நீங்கள் அப்படி கீழே ஸ்டெப் வரைக்கும் போயிடுவீங்க. ஸோ ஸ்டெப்பு கிட்டே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்களோட அப்பாவை திரும்பி பார்த்துட்டு தவந்துருப்பீங்க. கரெக்டாக நடந்து போனால் ஸ்டெப்பில் நடந்து போக முடியும். அங்கேயே வந்துட்டு தவந்துட்டே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போகவும் ஒரு மாதிரி ஸ்டெப்பு கீழே இறங்கும் இல்லையா, அது கரெக்டாக தெரியாமல் கையை ஒரு மாதிரி எப்போ வைக்கிற மாதிரி வச்சுட கீழே இறக்கும். ஸோ கரெக்டாக எக்கு தப்பாக கையை வைக்க அது ஸ்லிப் ஆகிடுது. உடனே என்ன ஆகும், கீழே தானே உருண்டு போகணும், அந்த மாதிரி தான் கை ஸ்லிப்பானதுமே ஒரு மாதிரி கடன்னு உருண்டு கீழே போய் விழுந்துடுறீங்க. ஸோ கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை முட்டியில் காலில் அங்கன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் ஸ்க்ராட்சு, அடி வேறு, ஒரு மாதிரி காலில் வேற அந்த சதை பேண்டுச்சுன்னு சொல்லுவாங்களோ நடக்கிற இடத்துல பாதத்தில், அது வேறு ஒரு மாதிரி இருக்குது. எந்திரிச்சு நிற்கவே முடியல. ஒரு நைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, அப்படியே ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு கை பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்குல்ல, கை பிடிக்கிற மாதிரி, அதை அப்படியே பிடிச்சி மெதுவாக அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே தான், மா சுத்தண்ணி போட்டிங்களா என்ன, குளிக்கணும், சாணியெல்லாம் அள்ளிட்டேன் அப்படிங்கிறாரு. ஓ குளிக்கணுமா, நீ சுடு தண்ணி வேணுமா, இருடி உனக்கு இருக்குது, நான் எடுத்துற சுடு தண்ணின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாடியே பஞ்சரு, அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அவரை பஞ்சர் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி ஒளிஞ்சு நின்றுக்கிறீங்க. அவங்க வீட்டில் நிறைய பூச்செடியெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு செம்பருத்தி பூச்செடி இருக்குது அந்த ஸ்டெப் பக்கத்தில், அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தை தான், இவன் வேற ஒரு தண்ணி கூட எடுத்து வச்சுக்க மாட்டான், பைத்தியக்காரன், எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் நம்மளே வேலை செய்யணும், இந்த லட்சத்தில் பாரின் போய் வேலைக்கு போகிறானா, அங்கே யார் இதெல்லாம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டிக்கிட்டே அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் காய வைப்பாங்க, கல்லெல்லாம் வச்சு விறகெல்லாம் போட்டு காய வைப்பாங்க. அதுலேருந்து மொண்டு எடுத்து இதில் ஊற்றிட்டு கொண்டு போய் பக்கெட்டை கொண்டு போயிட்டு கரெக்டாக விளவி வைக்குவாங்களா, அதாவது வெதுப்பாக கரெக்டாக தண்ணி தண்ணி சுடு தண்ணி கலப்பாங்களே, அந்த மாதிரி கலந்து தான் வைக்கிறாங்க. ஏன்னா டேக்கு அது கரெக்டாக வைக்க தெரியாது, அதனால் இவங்களும் அதெல்லாம் வச்சாதான் போய் குளிப்பார். அப்படி தான் எல்லாம் வச்சுட்டு எப்பா சாமி எல்லாம் தண்ணியெல்லாம் வெதுப்பாக பண்ணிட்டேன், போய் குளிச்சுக்க போ அப்படின்னு சொல்ல, தாமா இரு இந்த கோழி ஒன்று தப்பிச்சு ஓடிட்டு இருக்குது, அதை பிடிச்சி கட்டிட்டு வரேன், இது விட்டால் பக்கத்து காட்டுக்கு போயிடும், அப்புறம் அவன் நசமா அப்படின்னு சொல்லிட்டு கோழி பிடிக்க போயிருப்பாரு. ஸோ கோழி திறந்து விட்டது ஒன்று எல்லா கோழி கரெக்டாக ஒரு இடத்துல மேயும், ஆனால் ஒன்று மட்டும் அடங்காப்பிடாரி, அது எங்கேயாவது சுற்றிருன்னு சொல்லிட்டு அதை பிடிக்க போக இதுதான் உங்களுக்கு சான்ஸு. ஸோ அத்தையும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. டேவும் அப்படி பக்கத்து அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த கோழி பிடிக்க போக என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்படியே நொண்டி போடுங்க, உங்களால் நடக்கவே முடியல, காலெலாம் பேரண்டுக்குச்சு, சதை பேரண்டுக்குச்சு, கையில் அடி கால் அடின்னு சொல்லிட்டு ஃபுல் டேமேஜ். பட் இருந்தாலும் அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு காலி பக்கெட் அத்தை வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப இந்த தண்ணி கொண்டு வரணும்ல, ஸோ பாத்ரூமுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் தண்ணி காய வச்சுருப்பாங்க. அவ்வளோ தூரம் ஒரு
20 ஸ்டெப்பு நடந்து வர மாதிரி இருக்கும், 20 அடி நடந்து வர மாதிரி இருக்கும். அங்கே அப்படி நடக்க முடியாமல், ஐயோ கடவுளே இவங்க ஊரில் ஒரு ஹீட்ரு போட்டு தொலைய மாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய பாத்திரம் வச்சு தான் தண்ணி காய வைப்பாங்க எல்லோரும் குளிக்கிறதுக்காக. ஸோ அப்படியே கொதிக்குது. அப்படியே கையை வச்சு பார்த்துருப்பீங்க, சுருக்குன்னு சுட்டுருக்கும். ஐயோ சாமி, நல்ல சூடு, இப்படி தான் இருக்கணும், இந்த சூடு தான், இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பரிசு மாமா அப்படின்னு நினச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பக்கெட்டில் மண்டு ஊற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ பக்கெட்டில் மண்டு ஊற்றிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்க யாருமே இல்லை. யாருமே இல்லை, இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நொண்டி தான் நடக்கிறீங்க. நடக்க முடியாமல் அந்த பக்கெட்டை வேறு தூக்க முடியல, கையெல்லாம் வேறு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஐயோ இன்னைக்கின்னு பார்த்து எனக்கு எல்லாம் இப்படி ஆகணுமா, இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிற தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூம் கிட்ட வச்சுட்டு அந்த வெதுப்பாக விளவி வச்சுருப்பாங்கள்ல தண்ணி, அந்த தண்ணி கீழே கவுத்து விட்டாருங்க. ஸோ அந்த தண்ணியால் கீழே கவுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணி இதில் ஊற்றிட்டீங்க. ஆனாலுமே ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வராதுல்ல. ஸோ மறுபடியும் 4 தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்லை 4 தடவை பக்கெட்டில் கொண்டு வந்து தண்ணி கொண்டு போய் அந்த பாத்திரத்தில் ஊற்றி நப்பிட்டீங்க. அதை பாத்திரம் அதை போசி இருக்கோ அதை போட்டு நப்பிட்டீங்க தண்ணி. அதை முடிச்சதுக்கப்புறமா பக்கெட்டை எங்கே இருந்துச்சோ அங்கேயே வச்சுட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த செம்பருத்தி பூச்செடி இருக்குதுல்ல அந்த இடத்துக்கே போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேவும் அந்த கோழியெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சுட்டு, எவ்வளோ ஆட்டம் கட்டுது இது நம்மக்கிட்ட, எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே பண்ணிட்டுரு, உன்னை அப்படியே பொசுக்கி ஒயின் வாய்க்கு தீனியாக கொடுத்துட்ற அப்படின்ட்டு இருக்காரு. இது ஏன் வாய்க்கு தீனியாக கொடுக்குறானா, ஏன் இவெல்லாம் திங்க மாட்டானா, என்னை பார்த்தா தான் தீனி பண்ணாத மாதிரி தெரியுதா, எப்படி பேசுகிறான் பாரு, இவன் பக்கத்தில் இல்லைன்னா கூட என்னை திட்டிகிட்டே தான் இருப்பான், எந்நேரம் இவனுக்கு ஏன் நினப்பு தான், எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு திரியிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு அப்படியே முன்னாடி நடந்து வருவார். அந்த பூச்செடிக்குள்ள அங்கே தான் நின்றுக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கத்த, நீங்கள் பார்க்குறீங்க எப்படி கத்துறான் பாரு, காது ஜவ்வே பிஞ்சிடும் போல், தூரம் போய் நின்றுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க. அவருக்கு ஏதோ ஸ்மெல் வருது, இந்த பர்ஃப்யூம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட சோப்பு பர்ஃப்யூம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு. என்ன இது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது செடியிலேருந்து அப்படின்னு சொல்லி செடியை பார்த்துட்டே இருக்க. குறுக்குன்னு செடியவே பார்த்துட்டு இருப்பாரு. நீங்கள் வேறு ஐயோ என்னை பார்த்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஃபுல் வெளிச்சம் கிடையாது, லைட்டாக இருட்டாக தான் இருக்கும், 5:30 அந்த மாதிரி 5 மணி 5:30 எல்லாம். ஸோ அப்படியே நீங்கள் பயந்து போய்ட்டு அப்படி நின்றுருக்க. இந்த பக்கம் அதாவது உங்களோட அத்தை என்னடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மா ட்ரெஸ் எடுத்து போடுமா, வேட்டியும் துண்டு எல்லாம் எடுத்து போடு, நான் போய்ட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாரா. இவனுக்கு எல்லாமே ஒரு ஆள் கொண்டு போய் வைக்கணும். ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறேன்னா அங்கே வந்திருந்தா எவடா இதெல்லாம் உனக்கு பண்ணுவா, அங்கே போயிருந்தீன்னா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. நீ அப்படியே நான் விட்டுட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கா. துறைக்கு எல்லாமே தாங்கி கொடுக்கணுமா அத்தை தான், இவ்வளோ தாங்கிறதும் இல்லாமல் திமிர் பிடிச்சவன் எப்படி பேசுகிறான் பாரு, பாவம் அத்தை, சை கொஞ்சம் கூட எனக்கு நன்றியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிற்கிறீங்க. ஆனாலுமே வந்துட்டு கரெக்டாக உங்களோட அத்தை அவருக்கு கொண்டு வந்து துண்டியும் வேட்டியும் எல்லாமே கொடுத்துடா, இன்னர்லாம் கொடுத்துடா, அவரும் வாங்கி எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு குளிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம், போடா போ 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 சீக்கிரம் எடுத்து அந்த தண்ணி அப்படியே தலையிலேருந்து ஊற்றுவியோ மேலேருந்து ஊற்றுவியோ இல்லை எங்கே ஊற்றுவியோ ஊற்றிக்கோ, நீ கத்துற சத்தம் என் காதில் கேட்கணும், அந்த சத்தம் என்னோடய காதில் தேன் பாயிற மாதிரி பாயணும். அப்போ தான் என்னோடய ஆன்மாவே செத்து கூட போனாலும் என் ஆன்மா திருப்தியாக சாகுண்டா. இன்னைக்கு நீ கத்துற, அதை நான் கேட்குறேன், உன்னை நான் கத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி சைடில் சாஞ்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி மறைஞ்சிருந்து டக்குன்னு அந்த பக்கம் எட்டி பார்க்குறீங்க. டே வந்துட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டாரு. கரெக்டாக ஒரு பாத்ரூம்குள்ளே போனதும் சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடு, தண்ணி எடுத்து ஊற்று, அப்போ தான் எனக்கு நிம்மதி, நீ கத்தணும் அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. டக்குன்னு உங்களோட பின்னாடி இருந்து யாரோ உங்கள் முதுகில் கை வைக்க பயந்து கத்திடுறீங்க. ஸோ திரும்பி பார்த்தா உங்களோட அத்தை, ஏன் எஞ்சிட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பயந்தே போயிட்டேன், ஏன் இப்படி வந்து பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கவும், அதை நான் தான்டா கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்நேரத்தில் எழுந்து இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பாத்ரூம் வந்தத்தை அப்படிங்களா, பாத்ரூமா போக வேண்டியதானே, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்க, இல்லை யாராவது போயிட்டு இருக்கிறாங்களா உள்ளே இருக்காங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அட டே தான் குளிக்க போயிருக்கான், இந்த பக்கம் அந்த டாய்லெட் தனியாக அப்புறம் குளிக்கிற பாத்ரூம் தனியாக கட்டியிருப்பாங்க. ஸோ 2 தனித்தனியாக இருக்குமா, டே குளிக்கிற பாத்ரூமில் தாண்டா இருக்கான், நீ இந்த பக்கம் பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லுவாங்களா.
ஆ போனமா தான் நல்லா அவன் கத்துறது காது கேட்கும், நல்லா இனிமையாக இருக்கும். சரிதா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே பல கற்பனையோட அந்த பாத்ரூம், அதாவது 2 பாத்ரூமும் ஒட்டியே தான் இருக்கும். ஸோ சென்டரில் வந்துட்டு ஒரு தடுப்பு, அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் டியர். பாத்ரூம் இருக்கும், இந்த பக்கம் குளிக்கிற பாத்ரூம், இந்த பக்கம் வந்துட்டு டாய்லெட் இருக்கும். ஓகேவா? ஸோ 2த்துக்கு நடுவில் சேவல் ஃபுல்லாக கட்டி இருந்திருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். நீங்களும் வந்துட்டு உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு, என்னவன் இன்னுமா ட்ரெஸ்ஸை கழட்டுறான், கத்தவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. பார்த்தீங்க அப்படின்னா, அட சோப் எடுத்தே வைக்கல, இந்த அம்மாவுக்கு எத்தனை தடவை சொல்கிறது, கூப்பிட்டா அதுக்கும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மெதுவாக கதவை திறந்துட்டு, கதவை திறக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கல, மெதுவாக கதவை திறந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு சோப் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அவர் வீட்டுக்குள்ளே போனதுமே மேலே படுத்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா உங்களோட அப்பா, அவர் தான் என்ன பண்ணுறாருனா அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி பிடிச்சிக்கிட்டே, ஐயோ சாமி என்னது ரத்தமே வந்துருச்சாட்ருக்குது, என் வேட்டியெல்லாம் நனைஞ்சு போச்சு ரத்தத்தால், நான் என்ன சொல்லுவேன், யாராவது கேட்டால் எனக்கு தான் அசிங்கம், எப்படி எங்கே போய் ஏறிச்சுனே தெரியல, கண்ணுமண்ணு தெரியாமல் போய் உட்காருவியான்னு இவன் அம்மா வேற கத்துவா, இந்த பூஜா கிட்ட பேசுறதுக்கு வாய் முடிக்கிட்டு இருந்துக்கலாம், பேசாமல் இதை மறைச்சிருடா, நீ மறைச்சிருடா, இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழே இறங்கி மெதுவாக வந்துட்டுருக்காரு. வந்து பார்த்தா டே தான் இல்லை கதவை திறந்தான்னு இருக்குது. ஓகே பாத்ரூமில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாரு. லாக் பண்ணிவிட்டு பார்த்தா தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி தெரியும்ல, ஒரு மாதிரி லைட்டாக சூடாக்குற மாதிரி லைட்டாக கொஞ்சம் புகை வரும்ல, புகை மாதிரி வந்துட்டுருக்கவும் துண்டெல்லாம் போட்டிருக்குது, பேசாமல் குளிச்சுட்டு போயிடலாமா, மாப்பிள்ளை வேட்டி தானே நம்ம கட்டிட்டு போயிடலாம், அதனால என்ன, அவன் எதுவும் நினச்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்ருக்காரு. அப்படியே வலிக்குது அந்த பின்னாடி குத்துண்டு வர. சரி ஓகே, வெதுன்னு தண்ணி ஊற்றினா சரியாக போயிடும், மசாஜ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு என்ன பண்ணுறாருனா அந்த தண்ணி அப்படியே மொண்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மக் எடுக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் நல்லா அந்த செவுத்து காதை போட்டு அப்படியே அழுத்தி வச்சுக்கிட்டு கத்துடா, என்னடா கத்தவே மாட்டேங்கிற, கத்து, குளிக்கிறியா இல்லையா, இன்னமும் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி தொலைகிறான், போட்டுறது ஒரு பனியனு ஒரு வேட்டி, அதை கழட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா, என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காதை நல்லா அழுத்தி வச்சுட்டு இருக்கிறீங்க செவுத்துல. ஒருவேளை நமக்கு தான் இந்த ரூம்குள்ளே கேட்க மாட்டேங்குதோன்னு நினச்சிட்டு. ஸோ அப்பன்னு பார்த்து உங்களோட அப்பா வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் மக் இருக்குல்ல, ஸோ அதில் தண்ணி எடுக்கிறாங்க. ஸோ சில்வர் மாதிரி ஒன்று இருக்கும்ல ஈய கலரில், ஸோ ஈய பாத்திரம் மாதிரி, அந்த மாதிரி தான் சூடு தெரியும். பட் பிளாஸ்டிக்லேயே பார்த்திங்கன்னா அது ரொம்ப கெட்டியான பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்கும், நல்லா தரமாக டப்பாலாம் இருக்கும்ல, ஸோ மக்கு அதுதான் நல்லா கெட்டியாக இருக்குது. அதை வந்துட்டு இவர் கைப்பிடியை பிடிச்சிருக்காரு. ஸோ அப்படியே கைப்பிடியை பிடிச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஒரு மக்கு எடுத்துகிட்டு அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக அவர் வந்துட்டு தலையோடு குளிக்கிறவர், பட் இருந்தாலும் வேண்டாம், முதல்ல நம்ம இந்த டேமேஜ் ஆன இடத்த வந்துட்டு சரி பண்ணலாம், மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணுறாருனா அப்படியே லைட்டாக கொஞ்சம் பின்னாடி திரும்பி எங்கே குத்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு தொட்டு இன்னொரு கையில் பார்த்துட்ருப்பாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் கரெக்டாக தெரிஞ்சிடவும் என்ன பண்ணிடுறாருனா அந்த மக்கில் இருக்கிற தண்ணி எடுத்து அப்படியே பின்னாடி ஊற்றிக்கிறாரு. அவ்வளோதான், ஒரே கத்துன்னு கத்திட்டு இருக்கிறாரு, ஐயோன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் உங்களுக்கு கேட்டுருச்சு, கத்துடா கத்து, நீ கத்துல என் காதை கிழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, கத்து, எனக்கு இது கேட்க எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சந்தோஷமா ஜங்குன்னு குதிச்சிருக்கிறீங்க இந்த பக்கம் பாத்ரூம்குள்ள நின்றுட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவுக்கு சூடு தாங்க முடியல. அப்படியே வந்துட்டு அவரால் முடியாமல் என்ன பண்ணிடுறாருன்னா ஜங்குன்னு அவரை குதிக்கிறாரு. ஸோ அது உங்களுக்கு கேட்குது, ஜங்குன்னு குதிக்கிறது. குதி நல்லா இருக்குது, சத்தம் எனக்கு கேட்க நல்லா இருக்குது, ஏன் கத்த மாட்டேங்கிறான், இன்னும் கொஞ்சம் கத்துனானா பரவாயில்லையோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அப்பா ஜங்குன்னு குதிக்கவும் என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ஹைப் ஆயிடுறாரு. ரொம்ப வலி எடுத்து, ஆல்ரெடி வலி அந்த இடத்துல ஆணியை குத்திருப்பீங்க, இப்போ சுடு தண்ணி எடுத்து கொதிக்க ஒரு ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த இடத்துல, அது பேக்கில். அவரால் முடியாமல் ஜங்குன்னு குதிக்க கால் வந்துட்டு திரும்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளேயே உள்ளே விட்டுறாரு. பாத்திரம் அந்த போசி இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப இது ஹைட்டெல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி அகலமாக ஹைட்டு கம்மியாக இருக்கிற பாத்திரம் போசி அது. ஸோ அதுக்குள்ளே அப்படியே வந்துட்டு காலை உள்ளே விட்டாரா. அவ்வளோதான், இன்னும் ஐயோ அம்மா ஐயோ அப்பான்னு சொல்லி கத்த, நீங்கள் இந்த பக்கம் பாத்ரூமில் ஜங்குன்னு குதிச்சுக்கிறீங்க, கத்துடா இன்னும் கத்துடா, இப்படி தான் எனக்கு நேற்று எப்படி இருந்திருக்கும், சாணிக்குள்ளே முக்க வச்சு கழுநீர் தண்ணியில் மூஞ்சி கழுவி வச்சல, அதுவும் கருமம், எச்சி துப்பியெல்லாம் நீ எனக்கு தண்ணி கொடுத்தேன்னு சொன்னால, இன்னைக்கு எப்படி பழி வாங்கிட்ட பார்த்தியா, ஆப்புனா இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேவும் சோப் எடுத்துகிட்டு வெளியே அதாவது வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்தா கதவு சாத்தியிருக்குது. அட யார் அது உள்ளே போனது, உள்ளே யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு இந்த வாய்ஸ் கேட்குது, என்னடா அது இப்போ தான் கதறிட்டு இருந்தான், டக்குன்னு உள்ளே யாருன்னு கேட்குறான், இவன் தானே உள்ளே இருந்தான், இவனுக்கு உள்ளே யாருன்னு கேட்குறான்,
ஒரு வேளை நம்மளை கேட்குறானா, நம்ம தான் இந்த பாத்ரூம் இருக்கிறோன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்த, மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு பாருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெஞ்சில் கை வச்சு நிற்கிறீங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு மூச்சே வரல. அப்போது இந்த பக்கம் டேவும் என்னாச்சு மாமா ஏன் கத்துறீங்க, கதை தருங்க அப்படிங்க. மாப்பிள்ளை என்னால் முடியல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே பொத்துட்டு விழுந்துடுறாரு. ஸோ இவர் தான் மாமா கதை தருங்கன்னு தட்டிகிட்டே இருக்க. உங்களோட அப்பா சூடு தாங்க முடியாமல் கொதிக்கிறதால தாங்க முடியாமல் பொத்துன்னு வலிக்கி விட்டு விழுந்து அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியாக அவர் மேலெல்லாம் ஊற்றி அவ்வளோதான் மனுஷன் ரணகலம் ஆகிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. ஐயோ அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்போ அப்பான்னு என்ன பிரயோஜனம், அவர் தான் கத்திட்டு கிடக்குறாரு. இப்படி நீங்கள் இந்த பக்கம் பாத்ரூமில் நிற்கா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேவும் கதவு திறக்க முடியாமல் இழுத்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்து நீங்களும் கதவு திறந்துட்டு வெளியே வந்துட்டு என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் கதவு அந்த உள்ளே லாக் பண்ணிட்டாரு, ஏதாவது போய் கட்டை மாதிரி எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாரா. கட்டையா அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு கட்டை மாதிரி போய் தூக்கிட்டு வரீங்க. பைத்தியக்காரி, என்னது உங்கள் அப்பாவை காப்பாற்றலாம் நினைக்கிறியா கொல்ல நினைக்கிறியா, இது உள்ள தூக்கி போட முடியுமா, சின்னதாக எடுத்துட்டு வாடி அப்படின்பாரு. ஐயோ அப்பான்னு சொல்லிக்கிட்டு உள்ளே ஓடி போய்ட்டு அத்தை அப்பாங்கிறீங்க. என்னடா என்ன அப்பா அப்படின்னு கேட்பாங்களா. அப்பா சுடு தண்ணி கொதிக்க தண்ணி மேலே ஊற்றிக்கிட்டா இருத்த உள்ள பாத்ரூம்குள்ளே சிக்கிக்கிட்டா இருத்த அப்படின்னு சொல்ல உங்களோட அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட அத்தை பதறி போயிட்டு எழுந்திரிச்சு ஓடி வந்து லாக் எப்படி திறக்குதுன்னு சொல்லிட்டு கத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கத்தி வாங்கிட்டு உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. உங்களுக்கு டேக்கிட்ட கொடுக்கும்போது எதுக்கடி நடுங்குற அப்படின்னு கேட்பாரா. அப்பா அப்படிங்கிறீங்க. பார்த்துக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அப்படியே மெதுவாக அந்த கத்தி உள்ளே விட்டு லாக் ஓப்பன் பண்ணிடுறாரு. ஸோ லாக் ஓப்பன் பண்ணுறது உங்கள் அப்பாவுக்கு தெரியுது. அவரால் உளுந்துட்டாரு, எந்திரிக்க தான் முடியல தவிர மயங்க வேலை இல்லை. ஸோ ஐயோ மாப்பிள்ளை திறக்காத அப்படிங்க. மாமா ஏன் மாமா இருங்க நான் வரேன் அப்படின்பாரா. ஐயோ நான் பிறந்த மெனியாக கிடக்கிற மாப்பிள்ளை திறந்து மட்டும் என் மானத்தை வாங்கிடாத, காலில் கூட விழுகிறேன், நீ போ நானே எந்திரிச்சு வந்துக்கிறேன் அப்படிங்க. மாமா நான் மட்டும் வரேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் வந்து உங்களை தூக்கிக்கிறேன் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா இவர் வலிக்கிட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டாரு டேயும். ஸோ உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கொதிக்க தண்ணி ஊற்றிருக்காருன்னு. ஸோ உங்களோட அப்பா வேணாம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக உங்களோட அத்தை வயசும் கேட்குது. இங்கே டேவும் கதவை திறக்க போக ஐயோ ப்ளீஸ் கதவை திறக்காத, எல்லோரும் வெளியே போங்க, அந்த பக்கம் போங்கன்னு அப்பா கத்துறாரா. ஸோ டே வந்துட்டு உங்களையும் அவரோட அம்மாவே வந்துட்டு நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லவும் அப்பா அப்படிமீங்க வாயில போட்டுரும் போடி அந்த பக்கம் அப்படிங்கிறாரு. நீங்களும் அந்த பக்கம் ஓடிடுவீங்க. ஸோ ஓடி போய் நின்றதுக்கப்புறமா டே வந்துட்டு அந்த வேஷ்டியெல்லாம் மேலே துணி போட்டிருப்பாருல்ல அதை எடுத்து அப்படியே வந்துட்டு உங்களோட அப்பாவுக்கு போற்றி விட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கட்டி விட்டு அப்படியே உங்களோட அப்பாவை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே துணி தைக்கிற கல் இருக்கும். ஸோ அந்த கல் மேலே அப்படியே உட்கார வச்சுட்டு என்னாச்சு மாமா வலிக்கி விட்டு விழுந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஏப்பா வலிக்கி விட்டெல்லாம் விழுகலை, யார் இப்போ குளிக்க போகிறது அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சேன், சோப் மறந்துட்டேன் மாமா, அதான் சோப் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் உங்களுக்கு இது கேட்குது. அட பாவி, முன்னால் தான் என் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு, நீ மட்டும் ஒழுங்காக இவ்வளோ குளிச்சிருந்தீனா என் அப்பா நல்லா இருந்திருப்பாரா, இப்போ பாரு என் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டே மேலே செம்ம கடுப்பு. ஸோ உங்களோட அப்பா மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ளை அப்படி கொதிக்கிற தண்ணியில் குளிக்கிற, உன்னால் தாங்க முடியுதா என்ன அப்படிங்க. கொதிக்கிற தண்ணியா என்னம்மா சொல்கிறீங்க, அம்மா எப்பவுமே தண்ணி வெதுன்னு தான் விளம்பி வைப்பாங்களே அப்படின்னு சொல்ல, அப்போது டேயோட அம்மாவும் நான் தண்ணி எடுத்து வச்சேன் அவனுக்கு, நான் தான் 2 தண்ணியும் கலந்து வச்சேன், நான் வெதுப்பாக தான் வைப்பேன், ஏன்னா அவன் ரொம்ப சூடு ஊற்ற மாட்டானே அப்படின்னு சொல்லவும் சூடு ஊற்ற மாட்டானாவா, 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுக்கிட்டே இருக்கிற தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றி வச்சுட்டு சூடு ஊற்ற மாட்டாங்கிற, எப்படி கொதிக்கிறது தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இப்போ தான் வந்துட்டு டே நோட் பண்ணுறாரு உங்களோட அப்பாவை. எங்கெங்கெல்லாம் தண்ணி படித்தோம் அந்த இடமெல்லாம் சிவப்பாக ஒரு மாதிரி ரெட்டாக ஆயிடுச்சு. ஐயோ மாமா என்ன ரொம்ப கொதிக்கிற தண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை தான் பார்க்குறாரு. என்னம்மா இது அப்படின்னு கேட்க, டேய் சத்தியமாக நான் வெதுன்னு தானே வச்சேன், வேணா ஒயினு கேளு, ஒயினிக்கு தான் நின்றுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்றாங்க. நான் அப்படிங்கிறீங்க, எங்கே நின்றுருந்த அப்படின்னு கேட்க, நான் அப்போ தான் வந்தேன் மாமா அப்படிங்களா. இல்லைடா இவள் செடிக்கிட்ட நின்றுருந்தா, இவள் பாத்ரூம் போகிறதுக்கு வந்தா அப்போ தான் வந்தாலே என்னமோ தெரியல, ஆனால் நான் தண்ணி வெதுப்பாக தான் வெதுன்னு தான் விலகி வச்சேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் டேவும்
சரி அப்போ சரிம்மா நீ ஒரு ஷர்ட் மட்டும் எடு நம்ம மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல கொதிக்க தண்ணி பட்டிருக்குதுங்கிறாரு. சட்டெல்லாம் வானாண்டா ஒரு துண்டு மட்டும் அப்படியே மேலே அப்படியே போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு கார் கேட்டு வந்து கொடுக்க இந்த பக்கம் டேவும் அப்படியே வந்துட்டு உங்களோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு அந்த ஜீப்பில் உட்கார வச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபுல்லாக மருந்தெல்லாம் போட்டு மெடிசன்லாம் போட்டு வீட்டுக்கு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிடுது. ஸோ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தைக்கு அண்ணன் ஆகுதுல்ல அவங்க அப்படியே பதறி போயிட்டாங்க. எப்படி இப்படி ஆகிருக்கும் நான் விதுவதுன்னு தானே வச்சேன் எப்படி அவர் கொதிக்கிற தண்ணின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தானே இருப்பாங்க. போய் அந்த தண்ணியெல்லாம் கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல அடுப்பில் அதை போய் பார்த்தா தண்ணியெல்லாம் காலியாகி கிடக்குது. தண்ணி காலியாகி கிடக்குது அப்போ கண்டிப்பாக யாராவது எடுத்து ஊற்றிருக்கணும். யார் இந்த வேலை பண்ணுறதா இருக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் நான் கடவுளே நான் மட்டும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உங்களோட அப்பா அப்படியே ரெஸ்ட் எடுக்க சொல்ல உங்களோட அம்மா வந்துட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. யோ உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? தண்ணி தொட்டு கூட பார்க்க மாட்டியா? அப்படியே எதாக இருந்தாலும் எடுத்து இப்படி மேலே ஊற்றிக்குவியா என்ன? எங்கே வேக வச்சுட்டு வந்து நிற்கிறப்பாரு இதுக்கெல்லாம் எவடா மருந்து போடுறது அப்படின்னு சொல்லி கேட்க பூஜாமா நீதான் அப்படிங்கிறாரு. கிளிப்பேன் நான் கண்ட இடத்துல வந்து என்ன மருந்து போட சொல்லிட்டு வேணா நீயே போட்டுக்க இல்லைன்னா அவன் அருமை புதல்வி இருக்கால பெற்று வச்சிருக்கால அவளை வந்து போட்டு விட சொல்லு. வந்துட்டாங்க அப்பனும் பிள்ளையும் எத்தெடுத்தாலும் நேர்னே தானே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவங்க அப்படி கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா அப்படி திட்டிட்டு அந்த மருந்து கொண்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு இந்தா கொண்டே போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா? என் அப்பாவுக்கு நான் பண்ணுவேன் உனக்கு என்ன இதெல்லாம் நீ கணக்கு பார்ப்பியா என்ன? உனக்கு புருஷன் தானே ஏன் இப்படி இருக்க அப்படின்னு அம்மாட்ட கேட்பீங்களா? உனக்கு அப்பன் தானே போய் போட்டு விடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இது மாதிரி பார்க்குறது இதெல்லாம் வந்துட்டு அதாவது பெரிய விஷயம் கிடையாதுல்ல. ஸோ அவங்க வந்துட்டு அவங்க டியூட்டி பார்க்குறாங்க. ஸோ இவங்களோட அப்பா அப்படிங்கிறனால ஸோ பின்னாடி தானே அந்த காயம் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் மருந்து போடணும்ல அதனால் வந்துட்டு நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போட்டே வந்துட்டு நில்லு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க அப்பாவுக்கு மருந்து போட போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லுவீங்களா? நீயா அப்படிங்கிறாரு. அம்மா போட்டு விட மாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டாங்க நான் தான் போய் போட்டு விடுவேன். சரி தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வாங்கிக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்பீங்களா? நீ போயிட்டு அவருக்கு சாப்பிட ஏதாவது எடுத்து வா நான் மருந்தெல்லாம் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாகவே வெந்து போய் கிடக்கும் இல்லையா? செவந்து போய் கிடக்கும் எரிச்சலாக இருக்கும். ஏசி ரூமில் போட்டு வச்சுருக்காங்க உங்களோட அப்பாவை. இப்போ போயிட்டு இவர் மருந்து ஃபுல்லாகவே எல்லா பக்கம் போட்டுட்ருக்காரு. மாப்பிள்ள நானே போட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவார். பட் இருந்தாலும் ஆமாம் அதெல்லாம் உங்களால் போட முடியாது எல்லா பக்கம் போடணும் நான் போட்டு விடுறேன் இதெல்லாம் ஒன்றும் நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. நீங்கள் போய்ட்டு அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வந்து அப்படியே கதவுக்கிட்ட நிற்பீங்க. எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஏன்னா வேணாலும் என்னையும் கூப்பிடுங்கண்ணா அத்தையும் கூப்பிட வேணாம் வயனையும் கூப்பிட வேணாம் என்னதான் இருந்தாலும் அவங்க பொண்ணுங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போகிறட்டே வந்துட்டு உங்களை கிராஸ் பண்ணி தானே போவார் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா? நீங்கள் அவரையே பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ அப்பா வந்துட்டு டே வயல் அப்படின்னு கூப்பிட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. என்னடா பண்ணுற சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அழுகே வருது. இந்த நிலமையில கூட என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. ஆனால் நான் என் அப்பாவை என்ன பண்ணி வச்சுருக்கேன் என்னால் உண்மையை கூட சொல்ல முடியாது சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்லப்பா நீ சாப்பிடு நான் 2 பேரும் ஒட்டுக்கா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஒரு ரூபா ஊட்டிட்டு நீங்கள் ஒரு ரூபாய் சாப்பிட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கீங்க. உங்களோட அப்பானா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஃபைனலாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கீழே கொண்டு போய் பிளேட்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி போய்ட்டு துணி துவைக்கிற கல் அப்படியே உட்காந்துக்கிட்டு கணத்தில் கை வச்சு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏன் எதுக்கு இவர் இதெல்லாம் பண்ணுறாரு? அப்படி எதுவும் அவசியம் கிடையாது ஆனால் ஏன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. கரெக்டாக அந்த பக்கம் டேவும் மாட்டுக்கு புல்லுக்கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். அப்போது நீங்கள் அவரே பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ அவரும் என்னடி எதுக்கு இப்படி மொட்டை வேலை வந்து அப்படி உட்காந்துட்ருக்கா போயிட்டு மரத்துக்கொட்டையில் உட்காரு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லுவாரா? ஏன் இங்கே உட்காந்தா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ கூட திமிரு எது எனக்கு என்ன வலிக்குதாவா என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்பாரா? என்னடா இது ஒரு கெட்ட வார்த்தையாவது நான் என்ன தப்பாக பேசலையே என்ன இப்படித்தானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்பாங்க ஏன் இவ்வளோ கூப்பிட்றான் அப்படின்ட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் உள்ளே போயிடுவீங்க. இப்போ இப்படி உள்ளே போகும்போது டக்குன்னு உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி பண்ணவும் என்னடா வயிறு வேறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறீங்க. ஸோ போய் பார்த்தா நீங்கள் பீரியட் ஆகிருப்பீங்க.
என்னது, இங்கே வந்து பீரியட் ஆகிட்டோமா? ஐயோயோ, இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்களே. என்னடா இது, எப்படி இங்கே இருக்கிறது? கடவுளே, அதுவும் மத்தியானத்தில் பீரியட் ஆகிருக்கேன். வெயிலுக்கு தாங்க மாட்டேனே, உள்ளே கூட விட மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பீரியட் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த ஃபஸ்ட் டே வாமிட் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை கால்லாம் வலிக்கும், ஒன்று என்னென்னமோ பண்ணும். ஸோ உங்களால் வந்துட்டு இருக்கவே முடியாது. பயங்கரமாக ஏசியில் உங்கள் வீட்டில் இருப்பீங்க. ஸோ அப்போ கூட வேர்த்து வேர்த்து ஊற்றிட்டு இருக்கும். பட் இங்கே ஏசி ரூம்லலாம் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ கிராமம் இல்லையா, 3 நாளைக்கு வெளியே தான் உட்கார வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி எந்திரிச்சு அப்படியே வெளியே வரீங்க பாத்ரூம்லேருந்து. அப்படியே நம்ம வயிற்று பிடிச்சிட்டே வந்துட்டுருக்க டே தான் பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்பாரா? ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா மட்டும் வர சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அத்தை ஒயின் கூப்பிட்றா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உங்களோட அம்மா வந்துட்டு என்னடி எது கூப்பிட்ட, இங்கே நின்றுட்டுருக்குற, ஏன் வயிற்று பிடிச்சி நிற்கிற அப்படின்னு கேட்க, அம்மா அது எனக்கு பீரியட் ஆயிடுச்சுமா, எனக்கு பேடு வேணும் அப்படின்னு கேட்பீங்களா? பேடா? எந்த இடத்துல வச்சுருக்க பேக்கில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எனக்கு பீரியட் ஆகணும், டைம் இருக்குது, அதனால் நான் எடுத்துகிட்டு வரல, கடையில் தான் வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து தரியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்னடி, எங்காவது போனால் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்க மாட்டியா? இங்கே வந்து வாங்கிட்டு வந்து தரியாங்கிற, இங்கே எங்கே போய் வாங்குறது நான்? இப்போ நான் யார்கிட்ட போய் கேட்குறது? உன் அப்பா இப்படி வந்து படுத்துட்டு இருக்காரு, உன்னோட மாமாவும் ஊருக்கு போயிட்டாரு, அதாவது வேலைக்கு போயிருப்பாரு. ஸோ உங்களோட மாமாவும் வேலைக்கு போயிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறது, பையன்கிட்ட கொடுத்து வாங்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்களா? ஏய் வயசு பையன்கிட்ட போயிட்டு நீ அதை வாங்கி இது வாங்கலாம் என்னால் கேட்க முடியாது, வேணா நீ இரு, கிளாத் ஏதாவது தரேன் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல. கிளாத்தா அப்படிங்கிறீங்க? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே இல்லை, அவசரத்துக்கு இதான் பண்ணிக்க முடியும். உன்னோட அப்பா எஞ்சி போனால் தான் உண்டு, இல்லைனா உன்னோட மாமா வந்தால் தான் வாங்கிட்டு வர சொல்ல முடியும், இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஸோ துணியெல்லாம் கொண்டு வந்து பாத்ரூமில் போட்டுட்டு குளிச்சுட்டு கட்டில் வெளியே போட்டு வைக்கிறேன், வந்து உட்காந்துக்கோ இல்லைன்னா படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆகுது. சரி ஓகே, போய் பாத்ரூமில் குளிக்கலான்னு சொல்லிட்டு குளிச்சிடுறீங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் தானே அம்மா கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணுறது, ஐயோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கிறீங்க. அப்போது பாத்ரூமில் தட்டுற சத்தம். யார் அப்படின்னு கேட்பீங்களா? வயன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. என்ன மாமா, என்ன ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? கொஞ்சம் லைட்டாக கதவை திறக்கிறியா, குளிச்சு முடிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. குளிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இவனே இப்படி கேட்குறான் அப்படின்ட்டு பண்ணிட்டேன், ஏன் அப்படிங்களா? கொஞ்சம் கதவை திறக்கிறியா அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் திரடி அப்படின்னு சொல்லுவாரா? என்னவா, இங்கே ஏதாவது இருக்கா எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கதவை லைட்டாக திறக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அது ஏதோ ஒரு கவர் மாதிரி அப்படியே உள்ளே வந்துட்டு லைட்டாக கொடுக்குறாரு. என்னது அப்படின்னு கேட்பீங்களா? புடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு ஏதோ பேப்பரில் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு திருப்பி பிரித்து பார்த்தா உள்ளே வந்துட்டு நாப்கின் பேட் இருக்கும் இல்லையா? ஸோ நாப்கின் வந்துட்டு ஒரு 2-3 பாக்கெட் வச்சுருக்காரு. நீங்கள் வந்துட்டு இங்கே அப்படியே நார்மலாக சாதாரணமாக வாங்கி தான் பழக்கம். ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா அது மாதிரி பேப்பரில் கட்டி கொடுப்பாங்க போல். ஸோ அதை என்னென்னு தெரியாமல் பிரித்து பார்த்துருப்பீங்க. பார்த்தா அது நாப்கின் தான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னடா பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்கவும் ஆல்ரெடி உங்களுக்கு அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சா அப்பா விஷயத்தில். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வெளியே வந்து பார்க்குறீங்க. வந்து பார்த்தா கட்டில் வெளியே போட்டு வச்சுருக்காங்க. அடிக்கிற வெயிலில் வெளியவா எப்படி தாங்க போகிறனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருக்க. சும்மாவே உங்களுக்கு வேர்த்து கொட்டும், எந்திரிச்சு வாமிட் பண்ணுறீங்க, திரும்ப ஒரு மாதிரி படுக்கிறீங்க, பிறண்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு போயிருப்பார், இதை உங்கள் கையில் கொடுத்துட்டு. இப்போ ரிட்டன் வந்து பார்க்கும்போது நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. இங்கேயா படுத்துருக்க அப்படின்னு கேட்பாரா? அது 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 இங்கே தானே படுக்கணும் 3 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒன்றும் தேவையில்ல உள்ளே போ அப்படிங்கிறாரு. அப்போ உங்களோட அம்மா வந்துடுறாங்க.
டேய் நீ சும்மா இருடா, உனக்கு எது தெரியாது, அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இருவாயின், அப்புறம் இவ்வளோ பெரிய வீட்டை என்னாலெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உங்களால் சுத்தமாக முடியலம்மா, என்னால் முடியலம்மா, ரொம்ப வேர்க்குதுமா, என்னால் இங்கே படுக்கவே முடியலம்மா அப்படிம்பீங்களா? அப்போது உங்களோட அம்மாவும், ஏய் வாய் மூடு, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது, அங்கேயாவது ஜஸ்ட்டு ஒரு 3 ரூம் தான், சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம், இங்கே பாரு இவ்வளோ பெரிய வீடு எப்படி க்ளீன் பண்ணுறது, யார் வேலையெல்லாம் செய்யறது, பாவலும் அத்தை, சுமார் கொஞ்சம் அதாவது ஒரு 3 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே படுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. உங்களால் முடியல, கட்டில் அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிச்சு உட்காருங்க, பரண்டுறீங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க வயிற்று பிடிச்சிட்டு. டீ பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்பார். நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? எதுவுமே பேசல, தப்பு கட்டின்னு உங்களை அப்படியே பிடிச்சி கொண்டு கட்ட தூக்கிடுறாரு அந்த ப்ரைடல் ஸ்டைலில். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சுமார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஐயோ எனக்கு வயிறு வேறு வலிக்குது, விட்டுமாம்மா, அம்மா பார்த்தா திட்டுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்க, ஏடி சும்மா ஏடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டே போவாரா. அவங்களோட அம்மா பார்த்துட்றாங்க. டே அவ்வளோதுக்கு வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னத்த என்ன உங்கள் பிரச்சனை, அவளால் முடியலன்னு சொல்கிறாள்ல, வயிறு வலிக்குதுங்கிறாள்ல, எதுக்கு வெயிலில் போய் படுக்க வச்சுருக்கீங்க, ஏன் வீட்டுக்குள்ளே பார்த்தா எனக்கு குறைஞ்சா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமில் வந்துட்டு ஏசியெல்லாம் இருக்கும். ஸோ அவரோட ரூமில் கொண்டு போய்ட்டு உங்களை கட்டிலே படுக்க வைக்க, ஐயோ மாமா கட்டிலையே படுக்க வச்சா, அம்மா பார்த்தா அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. ஏய் படுறி அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் படுக்க வச்சு ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு, இந்தா உனக்கு வேணா கூலிங்னு கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை லாக் பண்ணி சாவி எடுத்துகிட்டு போயிடுறாரு. யாராவது அவ்வளோ தொல்லை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி நல்லா ஏசியெல்லாம் போட்டு விட்டுங்காட்டிக்கு கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாக படுத்துருந்துருப்பீங்களா. ஸோ ரொம்ப பெயினாக இருந்தால் அழுகுவீங்க, நீங்களே தனியாக அழுவீங்க. ஸோ அப்படியே அழுதாலும் டயர்டாகி தூங்கியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் ஆகுது, நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. டே அப்படியே மெதுவாக கதவை திறந்து வந்து அப்படியே கட்டில் உட்காந்துட்டு உங்களை எழுப்புறாரு. இவன் ஏய் எந்திரி அப்படின்னு சொல்ல, என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பீங்களா. இந்தா இதை குடிச்சிக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்தா அந்த உளுந்த கஞ்சி. ஸோ அந்த பீரியட் டைம்லலாம் இதெல்லாம் குடித்தாங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், பெயின்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உளுந்த கஞ்சி தான் கொடுக்குறாரு. என்ன இது அப்படின்னு கேட்பீங்களா. இந்தா இதை குடிச்சிட்டு இந்த மாத்திரை போட்டுக்கோ, ஒன்றும் ஆகாது சரியா, ரொம்ப வயிறு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே டிவியாக அமைதியாக பார்த்துட்ருப்பீங்க. இவ்வளோ வருஷமும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே வலியோடு தான் இருந்திருப்பீங்க. மாத்திரை கேட்டிங்கன்னா அம்மா வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, கலந்து பறக்காமல் போயிடும் அப்படிம்பாங்க. இல்லை அப்படின்னா எதனாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு தனியாக நீங்கள் அழுதுட்டு பிறண்டுக்கிட்டே இருந்தாலுமே வெளியே இருந்துட்டு கூட யாருக்குமே இந்த வலியெல்லாம் வராதா என்ன, நீ மட்டும் தான் டேட் ஆகிற மாதிரி சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற, உன்னால் அமைதியாக படுக்கவே முடியாதா, எதுக்கடி சும்மா அனுத்திட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. பட் இங்கே உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்க, ரொம்ப வலிக்குதா வயிறு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உங்கள் கண்ணை பார்த்து கேட்கவும் அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி இதை குடிச்சிக்கோ, குடிச்சிட்டு இந்த டேப்லெட் போட்டுக்கோ, வயிறு வலிக்காது, அதேமாரி வலிச்சதுன்னா சொல்லு ஹாஸ்பிட்டல் போகலாம் என்ன அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கஞ்சி எப்படி குடிக்கிறீங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு டேப்லெட் போடணும், தண்ணி வேணும்ல, தண்ணி எடுக்கிறதுக்காக அப்படியே இறங்க, இரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு அவரே வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு மாத்திரையெல்லாம் போட்டு, அதாவது மாத்திரையெல்லாம் முழுங்கிட்டு அப்படியே வந்துட்டு தண்ணி பாட்டில் அவர் கையில் கொடுக்க, அவரும் பார்த்தீங்கன்னா தலைகணையெல்லாம் எடுத்து நேராக வச்சுட்டு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சு போர்வெல்லாம் போர்த்து விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே தான் அவர் வெளில போயிட்டார், வேலை இருக்குல்ல. ஸோ மாடெல்லாம் பார்க்கணும், கொல்லையெல்லாம் பிடிச்சி வைக்கணும் கூண்டுக்குள்ளே. இப்போ அவர் போய் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக படுத்துட்டு தூக்கம் வரல. ஸோ டேவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு 3 days பார்த்தீங்க அப்படின்னா அவரே தான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறது, உங்களை அந்த ரூமை விட்டு வெளியே வர வைக்கல. அவரோட ரூமில் பார்த்தீங்கன்னா உள்ள அட்டாச்சு பாத்ரூம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை வெளியே வர சொல்ல அந்த ஏசிக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பாரு, பொத்தி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா 3ஆவது நாள் இருக்கும் இல்லையா. ஸோ சில பேர்த்துக்கு 3ஆவது நாள் கூட வயிறு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி 3 நாள் ஆச்சு. உங்களோட அம்மா ஏய் எந்திரி போய்ட்டு குழி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களால் முடியலை, அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு அப்படியே உங்களோட அம்மாவை அழுதுகிட்டே பார்த்துட்ருக்க. டே கரெக்டாக வந்துடுவார். என்னத்த எதுக்கு இப்போ அவளை எந்திரின்ட்டு இருக்கிறீங்க, அவள் டெய்லி குளிச்சுட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லவும், வீடு க்ளீன் பண்ணணுண்டா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, கோயிலுக்கெல்லாம் போகணும்ல, இந்த 2 நாள் தான் கோயிலுக்கு போகணும், திருவிழா வந்துடும், நீ பண்ணி வச்சுக்கிற வேலைக்கு வீடு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணணும், இன்றைக்கி பண்ண ஆரம்பித்தாதான் நாளைக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை,
நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை, அதாவது உங்களோட அம்மாவை அனுப்பி வச்சிடுறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன்னால் முடியலண்ணா முடியலன்னு சொல்லி பழகு. அவங்க வெளியே இருக்கணும்னு சொன்னாலும் உன்னால் முடியலல்ல, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே, ஏன் அங்கே படுத்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குற? எதுவுமே நீ வாய் திறந்து பேசினா தான் கிடைக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் புக் எடுத்து வச்சு எது படிச்சுட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் அப்படியே அமைதியாக படுத்துட்டு பார்த்துட்டே இருக்க ஒரு மாதிரி ரொம்ப பெயின் ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு முடியலை. ஸோ ரொம்ப பெயினாக இருக்கும், காலெல்லாம் வலிக்கும் இல்லையா, இழுத்து பிடிக்கும்ல நரம்பெல்லாம், அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, காலை ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கவும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா புக்கை ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் உங்களோட உள்ளங்கால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அமுக்கி விடுவார். உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டக்குன்னு விருக்குன்னு பயந்துட்டு காலை விசுக்கிட்டு இழுத்துக்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. என்ன பண்ணுறீங்க, காலெல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் அதான் வலிக்குதுல்ல, வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்ல மாட்டியா, கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் உள்ளங்கால் அப்படியே அமுக்கி விட, அவரை அமுக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தூக்கமே வருது. ஸோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பெயின்லாம் குறையுது. உங்களோட அம்மாட்ட கேட்டிங்கனாலும் காலைல அமைக்க விட மாட்டாங்க. ஸோ இவர் எல்லாமே பண்ணுறாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு அவர் மேலே மொத்தமாக அப்படியே ஃபாலோ ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்போ அப்படியே தான் ஒரு 5 டேஸ்லாம் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் தான் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களோட அம்மா தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீ தானே அவளை தூக்கிட்டு வந்த, இப்போ 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் சுத்தம் பண்ண சொல்கிறாங்க. பார்க்குறாரு, என்னடி நீ தொடக்கூட இல்லாதையும் அதை கூட சுத்தம் பண்ண சொல்கிறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு கேட்க, அதுக்கு தான் மாமா சொன்னேன் என்னை இங்கே தூக்கிட்டு வராதான்னு, கேட்டியா நீ, இங்கே பாரு இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்க. பண்ணிக்கலாம் விடு, நீ டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டடெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே வந்துட்டு அடிச்சிட்ருக்க நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நல்லா ஒட்டை அடிச்சிட்ருப்பாரு. நீங்கள் ஏதோ கிளாத் வச்சு பக்கத்தில் இருக்கிற டேபிளெல்லாம் தொடச்சிட்ருப்பீங்க. அப்போது நீங்கள் அவரே பார்த்துட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. மாமா அப்படிங்களா, என்னடி அப்படின்னு கேட்பாரா. என்ன கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன சொன்ன அப்படின்ட்டு கேட்க, இல்லை நீயே என்னை கட்டிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு என்ன திடீர்னு அம்மன் இப்படி கேட்குறீங்க, நாங்களாம் வந்து இதெல்லாம் கேட்டால் கூட சீப் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா வருஷம் நீங்கள் ஊருக்கு வரும்போது அவர் இந்த மாதிரி கேட்பார், கட்டிக்கிறியான்னு. நீங்கள் தான் உன்னெல்லாம் கட்டிப்பேனா, நீ மாடு மேய்க்கிற, உன்னெல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ அதான் கேட்குறாரு, நான் மாடு மேய்க்கிறேன்டி, என்ன எப்படி கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க கூட சேர்ந்து நான் ஆடு மேய்க்கிறேன், நீ மாடு மேய் நான் ஆடு மேய்க்கிறேன், ஆனால் நீ என்னையவே கட்டிக்கோ, நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. எது இந்த மாட்டுக்காரனை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் என்ன, நீ மாட்டுக்காரனா தான் நான் ஆட்டுக்காரி சரியா, நானும் கூட சாணி அள்ளுறேன், நானும் கூட வரட்டி தட்டுறேன், நானும் கூட கோழி பிடிக்கிறேன், அப்புறம் நானும் கூட புல்லுக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறேன், நானும் எல்லாமே பண்ணுறேன், ஏன்னா நீயே என்னை கட்டிக்கோயேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் சிரிச்சுட்டு, ஒரு வேளை நான் மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாரா. எதை மாட்டேன்னு சொல்லுவியா, சொல்லிடுவேன் நீ அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி நீங்கள் அதட்டி கேட்க, சொல்லுவேண்டி, நான் கேட்குறப்ப நீ மாட்டேன்னு சொன்னல, இப்போ நீ கேட்டால் நான் உடனே ஈன்ட்டு வரணுமா, முடியாது, உன்னை கட்டிக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவேனா, என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. அதான் கேட்குறேன், என்ன பண்ணுவேன், உன்னை என்னால் கட்டிக்க முடியாது, நீ என்னதான் எனக்காக மாடு மேய்ச்சாலும் ஆடு மேய்ச்சாலும் உன்னை கட்டிக்க முடியாது, நீ ஊரை பார்த்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதே தான் நீங்கள் சொல்லுவீங்க, நீ மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிற ஊரை பார்த்து கிளம்பு அப்படிம்பீங்க. ஸோ அதே அவரு சொல்கிறாரு. சொன்னீங்க, இங்கே பாரு மாமா, நான் இந்த மாதிரி சொன்னேன் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் அப்படி சொல்லும்போது நீ சைலண்ட்டாக போயிடுவ, அந்த மாதிரியெல்லாம் நான் போவேன்னு நினைக்காத, நீ ஒத்துக்க வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னு மறுபடியும் கேட்பாரு. என்னவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவேன்னு கேட்குறான், இவன் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு செவுத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்க. அவர் வந்துட்டு அந்த ஒற்றை குச்சியோட அப்படியே செவுத்தில் போய்ட்டு ஒட்டிக்கா, நீங்கள் கிட்டே போயிட்டு அப்படியே அதை வாளோட பின் பண்ணி பிடிச்சிக்கிட்டு, இப்போ சொல்லு, எனக்கு கட்டிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பீங்களா. முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவரோட செஸ்ட்டில் அப்படியே ஹார்ட்டுக்கிட்ட கையை வச்சுக்கிட்டு, இப்போ சொல்லு, என்னை கட்டிக்கிறியா மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. கையெடு அப்படின்னு சொல்லுவார். மாட்டேன், சொல்லு கட்டிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. மாட்டேன்டி அப்படின்னு சொல்லுவாரா. கை அப்படியே வந்துட்டு அவரோட கழுத்துக்கு போகுது. அப்படியே அவரோட கரவழியை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நசுக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு, இப்போ சொல்லு,
கட்டிக்கிறியா மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. முடியாது தூ போ அப்படிம்பாரு. தூவா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா டேவை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான், அவருக்கு செம ஷாக்கு. இதெல்லாம் எதிர்பார்க்கல மனுஷன். அப்படியே வந்துட்டு ஷாக்கில் அப்படியே நிற்க நீங்கள் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சொல்லு கட்டிக்கிறியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆஹா நான் மாட்டேன்டி ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமாக ஓடிடுவார். இப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் அவர் தப்பிச்சு ஓடிட்டே இருப்பாரா. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அந்த ஒரு 2 நாள் இப்படியே தான் போகுது. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் முடியுது, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறீங்க, ஜாலியாக இருக்குது. நல்லா டே கூட அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளிட் பண்ணிவிட்டு விளையாடிட்டு அவர் தப்பிச்சு ஓடலான்னு சொல்லி ஓடுறது உங்களுக்கு ஃபன்னியாக இருக்குது. ஸோ நீங்கள் அவரை விரட்டிக்கிட்டே இருக்கிறது, அவர் தப்பிச்சு ஓடுறதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது, ஜாலியாக. இப்படி தான் அந்த 2-3 நாள் போயிருக்கும். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலைல நீங்கள் எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு அத்தை மாவங்க அப்படின்னு கேட்க, அவனா ட்ரெஸ் எடுக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்றைக்கி என்ன ஃபெஸ்டிவல் முடிஞ்சு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பீங்களா. அட அவனுக்கு பொண்ணு பார்க்க போகலான்னு இருக்கோம், அதனால தான் போயிட்டு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரான்னு சொன்னேன். மாப்பிள்ளை பையன் இல்லையா, நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கத்தால் தலையில் இடியே கொண்டு வந்து போடுற மாதிரி போடுறாங்க. பொண்ணு பார்க்க வாத்த அப்படின்னு கேட்க, எனக்கு அந்த வயசாகுதுல வயன், கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அதுதான் இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போகலான்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதனால தான் இப்போது நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்கள, கையால் போய் பார்த்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லவும், என்னைக்கு அப்படின்னு கேட்பீங்க. நாளைக்குடா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு நாள் டைம் இருக்கா, அந்த ஒரு நாளில் எவ்வளவோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வில்லங்கமாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ டே வராரு, டே கிட்ட கேட்குறீங்க, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களாமா நிஜமாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஐயாக்கு இருக்கிறத வயசாயிடுச்சுல, அதான் பொண்ணு பார்க்க போகிறாங்க, கல்யாணம் கட்டிக்க போகிறேன் அந்த பொண்ணை உன்னையில் அப்படிங்கிறாரு. மாமா நீ விளாடாத, நீ என்னையே கட்டிக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக கேட்குறீங்க. உன்னை என்னால் கட்டிக்க முடியாது, என்னை எவ்வளோ அலைய விட்ட, ஒவ்வொரு டைமும் எவ்வளோ சுற்ற விடுறப்ப, இப்போ திடீர்னு வந்து கட்டிக்கோனா நான் கட்டிக்கணுமா, உன்னால் கட்டிக்க முடியாது. எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, அந்த பொண்ணு செம்ம அழகாக இருக்காமா, நான் போயிட்டு அந்த பொண்ணு தான் கட்டிப்பேன், நீ வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி உங்கள் நெத்தியில் சுண்டி விட்டுட்டு விளையாடுத்தனமாக சிரிச்சிட்டு போயிடுறாரு. போடா போ, இருக்கு உனக்கு, நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது விலங்குத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் நைட் ஆகுது. டே பார்த்தீங்கன்னா அவரோட மேலே போயிட்டு தூங்குவார்ல, ஸோ ஒரு நாளைக்கு அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட ரூமுக்கு தூங்கலான்னு போயிருப்பார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பெட் இருக்குல்ல, பெட்டில் வந்துட்டு நல்லா தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுட்டிங்க. ஸோ அதனால் அவரால் அங்கே படுக்க முடியல. ஸோ என்ன பண்ணுவார், ஏசி ரூமில் படுக்க முடியலன்னா மேலே தானே போவார். அந்த மாதிரி மேலே போயிட்டு கட்டில் போட்டு வெளியே படுத்துருக்க நீங்களும் பார்க்குறீங்க. ஓஹோ கரெக்டாக நான் நினச்ச மாதிரி தான் நடக்குது, போடி போ உனக்கு இருக்குது காலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தூக்கமே வரல, ஒரு மாதிரி புரண்டு படுத்துகிட்டே இருக்க. கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். யாருக்கும் தெரியாமல் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு போகிறீங்க. அப்போ எந்திரிச்சு வெளியே போகும்போது உங்களோட ஃபோனில் அலாரம் செட் பண்ணி நடு வீட்டில் வச்சுட்டு போயிடுறீங்க. இப்போ மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருப்பாரு. ஸோ அப்படியே அவரோட பெட்ஷீட் எடுத்துகிட்டு அப்படியே அவர் கூட போய் பக்கத்தில் படுத்து நல்லா கட்டி பிடிச்சி படுத்துக்கிறீங்க. அந்த மனுஷன் தூக்கத்தில் நல்லா படுத்துட்ருக்கா, அவரும் வந்துட்டு இது தலைகாலி நினச்சி உங்களை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்க 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்ருப்பீங்களா. ஒரு 10 நிமிஷம் தான் கீழே பார்த்தீங்கன்னா அலாரம் எல்லாம் கற்றுன்னு கத்திட்டு இருக்குது. பயங்கரமாக ஏதோ சாங் வரும்ல, அந்த சாங் அலாரமுக்கு வச்சுருப்பீங்க. எல்லோரும் எந்திரிச்சு வந்துட்டு இன்னும் இது இப்படி அலாரம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. தாத்தா பாட்டி இருந்துட்டு, அட பரவாயில்ல அலாரம் அடிக்கிறதும் நல்லது தான், யார் வச்சா இப்படி, சரி அவனையும் போய் எழுப்புங்க, பொண்ணு பார்க்க போகணும்ல, சீக்கிரம் கோழியெல்லாம் பிடிச்சி இது பண்ணிவிட்டு சீக்கிரம் மாட்டுக்கெல்லாம் நேரமாக தீனியெல்லாம் போட்டுட்டு தண்ணி கட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சீக்கிரமாக போயிடலாம், ரெடி ஆகிட்டு போகலாம், 10 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும், அவனை போய் எழுப்புங்க அப்படின்னு சொல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தை தான் மேலே வராங்க. ஸோ மேலே வந்துட்டு டே எந்திரிடான்னு சொன்னால் இழுத்து போத்தி படுத்துருக்கவும், என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான், பொண்ணு பார்க்க போகிறேன் நிற்கணும்னு சொல்லிட்டு பொருள் இழுப்பாங்க பாருங்கள். அவ்வளோதான், டே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களை டைட்டாக ஹக் பண்ணி நீங்கள் அப்படியே அமைதியாக தூங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் டே டைட்டாக அவங்கள ஹக் பண்ணி அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே வந்துட்டு அவரோட வாயை வச்சு படுத்துட்ருக்காரு. லைக் எப்படின்னா கணத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி படுத்துட்ருக்கா. அவ்வளோதான், என்னங்கன்னு திரும்ப உங்களோட அத்தை கத்த உடனே கீழே இருக்கிற எல்லோரும் மேலே ஓடி வந்து பார்த்தா 2 பேரும் இப்படி கிடக்குறீங்க. என்னத்தை சொல்ல, உங்களோட அம்மானா என்னடா இது, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, அவ்வளோதான் எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஸோ டே வந்துட்டு ஒரு மாதிரி என்னமோ சத்தம் கேட்டுச்சு, கனவுல சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்க, நீங்கள் அவர் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு இருப்பீங்க, பொண்ணு குட்டியாட்டு கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறீங்க, கண்ணை முழிக்கவே இல்லை. ஸோ உங்களை பக்கத்தில் பார்த்ததுமே அவர் வந்துட்டு சிரிச்சுட்டு,
தெரியும் இப்படி தான் பண்ணுவேன்னு. தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அடுப்பாவி, என்னடா இது என்னோட பிளானு, எனக்கே நேற்று தான் தெரியும், உனக்கு அப்புறம் அதுக்கு முன்னே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்க. இந்த பக்கம் டேவும் பார்த்துக்கோங்க என்னோட அருமை தாயாரே, சொன்னேன்ல இந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு, யாராவது கேட்டிங்களா? நான் சொல்கிறப்போ இல்லை அவளுக்கெல்லாம் இந்த ஊர் செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி பாருங்கள் எப்படி வந்து கட்டி பிடிச்சி படுத்துருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் ஷாக்காக இருக்குது. ஐயோ ஐயோ என்ன கோத்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பக்கம் எல்லோரும் டேய் என்னடா நீ சொல்கிறப்ப நான் நம்பலை, அடியே ஒயினை எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை எழுப்ப உங்களோட அம்மா ஏய் எந்திரி எருமை அப்படிங்கிறாங்க. உங்களோட அப்பா பாப்பா ஒயினு அப்படிங்க. தாத்தா பாட்டி வந்துட்டு கீழே நிற்பாங்க. என்னடா சக்ஸஸா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சக்ஸஸ் தாத்தா, உன் பேத்தி நீ நினச்ச மாதிரி தான் இருக்கா, நீ கொடுத்த ஐடியா நல்லா தான் தாத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இதுக்கு மேலே நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்க முடியல. கண்ணை அப்படியே மெதுவாக முழிச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ட்ராமா பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் இங்கே நிற்கிறீங்க என்னோடய ரூமில் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படியே புடலையே ஒரு அடி கொடுக்குறாங்க. எருமை என்ன வேலை பண்ணியிருக்கிற நீ? இவ்வளோ ஃப்ராடாடி நீ? நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன், சொல்கிறப்ப நம்பலை, ஆனால் இப்போ பார்த்தியா கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்ட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே ரெண்டு கை வாயில் வச்சுட்டு மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க என் ரூமில் அப்படின்னு கேட்குறீங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ தாத்தா பாட்டி அப்படியே மெதுவாக மேலே ஏறி வந்துடுறாங்க. இதை நான் பார்த்தே ஆகணுமேன்ட்டு. ஸோ மேலே ஏறி வந்து பார்த்ததுமே இங்கிட்டே பார்த்தீங்கன்னா தாத்தா ஹைஃபை போட்டிருக்காரு. என்னடா நடக்குதுங்க நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதை வந்துட்டு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வீட்டில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவளும் பிடிச்சிருக்குங்கிறா, எனக்கும் பிடிச்சிருக்கு, பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருங்களேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அவருக்கு உங்களை ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும். ஸோ அதனால தான் அன்றைக்கி கூட உங்களை கூப்பிட்டு வரும்போது கூட கார் எடுக்காமல் பைக்கில் வந்துருப்பார், பிளான் பண்ணிட்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் அவர் கேட்க வீட்டில் யாருமே நம்பலை. இங்கே பாரு, உனக்கு அவளை பிடிக்குன்னு எங்களுக்கு தெரியும், அவளுக்கு ஒன்று பிடிக்குதுன்னு சொன்ன பார்த்தியா, அதை தான் நம்ப முடியாது. ஏண்டா அவள் உன்னை சும்மாவே கலாய்ப்பா, மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறேன்னு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஸோ அதனால தான் தாத்தா கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. தாத்தா அந்த பிள்ளையே வந்து ஒரு வழியாக இப்போ தான் பிடிச்சிருக்கு காட்டிக்கிட்டேன்னு கேட்குறா, ஆனால் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா கொடுத்த பிளான் தான் இது, உன்னோட அம்மா கிட்ட நான் இப்படி சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு பிளானாக பண்ணுவோம், அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டிப்பாக அவள் ஏதாவது பண்ணுவா, அவள் மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகிறோன்னு நீ வந்துட்டு ஒயின்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா. ஸோ அந்த மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரியே உங்களோட அத்தவங்கக்கிட்ட அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்ல, நீங்கள் அதனால பிளான் பண்ணி இந்த மாதிரி அலாரம் வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் முழிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சு போகிறது, அலாரம் வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. உங்களோட அம்மா அப்பாவுக்குன்னா செம்ம ஷாக்கு, இந்த நாய் இந்த வேலைலாம் பண்ணுதான்னு. இந்த பக்கம் உங்களோட அத்தைக்கே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இப்படி பண்ணுறா, இல்லை அவள் சும்மா எதுக்காவது போவான்னு நினச்சிட்டு மேலே வந்து பார்க்க வரைக்கும் அவங்க நம்பலை, ஒரு மாதிரி டவுட்டில் தான் இருந்திருப்பாங்க. பட் மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கே ஷாக்கு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே அமைதியாக திருத்திட்டு முடிச்சுட்டே இருக்கா. எல்லோரும் உங்களை செம்மையாக வச்சு கலாய்க்கிறாங்க. கலாய்ச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சரி அப்புறம் என்ன, அவளும் எப்படியே காலேஜ் முடிக்க தானே போகிறா, ஏன் இன்னும் 2 மாதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் சொல்ல, சரி ஓகே 2 மாதம் தானே, காலேஜ் முடிக்கட்டும், அப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கட்டிக்கிறேன்னு போய் கேட்டிருக்கிற உன் மாமா கிட்ட, அதை என்கிட்டே கேட்க வேண்டியதானே, உன் பிள்ளை கட்டி வைன்னு, இவ்வளோ ட்ராமா பண்ணியிருக்க தேவையில்ல நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை வேறு உங்களை ஒரு மாதிரி சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் கீழே போயிடவும் நீங்கள் அப்படியே மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, திருத்துன்னு முழிச்சிட்டு உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. நான் ஒன்று நினச்சேன், நான் தான் பிளான் பண்ணேன்னு நினச்சேன், ஆனால் இவங்க எனக்கு முன்னே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்பாரா. நீ இன்னும் கீழே போகல மாமா அப்படின்னு கேட்பீங்க. எதுக்கடி கீழே போகணும் அப்படின்னு கேட்பாரா. உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, வேலை நிறையா இருக்குது அப்படின்பாரு. அப்போ அப்படின்னு சொல்லுவீங்களா. கீழே இல்லை இங்கே தான் இருக்குது அப்படின்பாரு. இங்கே என்ன வேலை இருக்குது, ஓ க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு வேலையே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்ககிட்ட வர, நீங்கள் பொறுத்தன கட்டில் மேலே விழுந்துருவீங்க. ஸோ அவரும் அப்படி வந்துட்டு உங்ககிட்ட வர, நீங்கள் எதுக்கு இப்படி இப்போ கிட்ட வர அப்படின்னு மாதிரி கேட்க, ஸோ அவரும் ஏன் உனக்கு தெரியாதா,
அன்னைக்கு நீ அப்படி பண்ணல, எப்படி பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. அதான் கிஸ் பண்ணல, ஸோ அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன். எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னே கடன் வச்சுக்கிட்டு, எனக்கு இந்த கடன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வருவார். நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவரும் எதுவும் உங்ககிட்ட வந்து கிஸ் பண்ணுறதுக்கு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிப்பீங்க. டியர், கண்ணை முழிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கண்ணை முழிங்க. ஓகே டியர். ஸோ இந்த ஒன்ஷாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் முக்கியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா டியர்? ஸோ உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் நம்மளோட இன்னொரு சேனல் ஒன்று வச்சுருக்கோம்ல, அது சும்மா வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த சேனல் சும்மா தானே கிடக்குது, அதனால் அதில் வந்து நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்துட்டு அதில் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை வந்துட்டு அதில் வீடியோவாக போட்டுறேன். அண்ட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மட்டும் கொடுத்துறேன், ஓகேவா? ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு இதில் ஹார்ட் கொடுத்துறேன், அதுக்கான ரிப்ளை நான் அந்த சேனலில் வீடியோவாக போட்டுறேன். ஓகேவா? ஓகே. வேறு என்ன? அதுதான் ஹாப்பி எண்டிங். முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் டியர். என்னென்னா 4-3 நாளாக எனக்கு ஒரு மாதிரி வாய் வலிச்சிட்டே இருக்குது. ஏன்னா எனக்கு வாயில் ஒரு மாதிரி இருந்துச்சா, ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சா, ஒன்றுமே இல்லையா. அப்போ பார்த்தா முட்டை இருந்துச்சா, சரி ஓகே ஹாஃப் பாயிலாவது போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹாஃப் பாயில் போடுறதுக்கு உள்ளே ஊற்றிட்டேன், கல்லை ஊற்றிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குல்ல, மிளகு அது இல்லை. அதனால் அதாவது பெப்பர் பொடி இல்லை, அதனால் மிளகாய் எடுத்து குட்டியாக ஒரு ஒல்லுக்கல் மாதிரி வச்சுருப்பாங்களே, அந்த கல்லில் போட்டு கொட்டினேன். அவசரத்துக்கு அதை ஆல்ரெடி ஊற்றிட்டேன், நல்லா கல்லில் ஊற்றிட்டங்காட்டிக்கு அது வேறு தீயிற மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு அவசரமாக அரைகுறையாக வந்துட்டு அரைச்சி எடுத்து அதில் போட்டுட்டேன். ஸோ அதை அப்படியே எடுத்து சாப்பிட என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் வந்துட்டு மிளகு நல்லா அரைப்படாததுனால என்னோடய எகிர் இருக்கும்ல, ஈரா சொல்லுவாங்கள்ல, பல்லில் மேலே வந்து பல்ல பிடிச்சிட்டுக்குள்ள ஒன்று, அந்த பிங்க் கலரில், அதில் போயிட்டு ஏறிடுச்சு, குத்துனங்காட்டிக்கும் புண்ணாயிடுச்சு, காயாயிடுச்சு. 4 நாள் என்ன சரியாகலை, வலிக்குது. எப்படி பேசுறதுனே தெரில. அதனால் நான் பேசுறது ஏதாவது வளர மாதிரி இருந்தால் என்ன மன்னிச்சு விட்ருங்க, ஓகேவா? ஓகே, நேற்று டைம் பேசுகிறாங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?